Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin. Wal aqibatu lil muttaqin. Wassalatu wassalamu ala nabiyyina Muhammadin sallallahu alaihi wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil azim wa fil Furqanil majid. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. وعاشرهن بالمعروف صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم لا يفرق مؤمن مؤمنة إن كره منها خلقا رضي منها آخر أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய அல்லாஹ்வுடைய திருப்பெயரினாலும் ஸலவாத்தும் சலாமும் அண்ணல் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லடியார்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், மேலும் இங்கே கூடியிருக்கக்கூடிய நம்மவர்கள், இனிமேலும் வரக்கூடியவர்கள், இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் நம் எல்லோரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என துஆ செய்தவனாகவும் தங்கள் எல்லோருக்கும் சலாம் கூறியும் என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளினால் நாமெல்லாம் இந்த ரமலானுடைய இந்த பகலில் அல்லாஹ்வுடைய மேலும் அவருடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சில சொற்களை நாம் நமக்கு மத்தியில் சிறிது நினைவூட்டிக் கொள்வதற்காக இங்கு நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இது அல்லாஹ் நமக்கு செய்த ஒரு மாபெரும் கருணையும் ஒரு கிருபையுமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இன்றைய தலைப்பாக நல்ல கணவர் யார் என்ற ஒரு தலைப்பை நாம் தெரிந்து கொள்வோம். நல்ல கணவர் யார் என்பதை ஆண்கள் தான் தெரிய வேண்டும். அது ஏன் நாம் பெண்களுக்கு இந்த பெண்கள் பயானை ஏன் குறிப்பிடுகிறோம் என்று சொன்னால், இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய ஆண் பிள்ளைகளை, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மாப்பிள்ளைகளை, நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளை இன்ஷா அல்லாஹ் இந்த குணத்துக்கு சொந்தக்காரவங்களாக நாம் உருவாக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி பெண்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கணவன்மார்கள் இந்த குணத்தை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இந்த குணத்தில் ஏதேனும் மாற்றம் இருந்தால் அதை அவர்கள் திருத்திக் கொள்வதற்குரிய வழிவகைகளை நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி பெண்களும் ஆண்கள் கடைபிடிக்க வேண்டிய சில நல்ல குணங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்ஷா அல்லாஹ் இன்றைய தலைப்பாக நல்ல மாப்பிள்ளை, நல்ல கணவன் யார் என்பதை, நல்ல கணவனுடைய அடையாளங்கள் என்னென்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் சிறிது விஷயங்களை நாம் நமக்கு மத்தியிலே பரிமாறிக்கொள்வோம். அன்பு தாய்மார்களே, அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்வான், வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப். எந்த மாப்பிள்ளைகள் பெண்கள்கிட்ட நல்ல முறையில் வாழ்கிறாங்களோ, மனைவிமார்களை நல்ல முறையில் வாழ வைக்கிறாங்களோ, மனைவிமார்களை நல்ல முறையில் கவனிச்சுக்கிறாங்களோ, மனைவிமார்களிடத்தில் முகம் சுளிக்காமல், குணம் எந்த விதத்திலும் கெட்டு போகாமல், நல்ல குணத்தோடு நல்ல செயல்பாடுகளோடு நிச்சயமாக யார் தனது மனைவிமார்களிடத்தில் நடந்து கொள்கிறார்களோ அப்படிப்பட்ட நிச்சயமாக மாப்பிள்ளைகள் மிகவும் பாக்கியமுற்றவர்கள் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அல்லாஹ் சொல்கிறான், அந்த பெண்கள்கிட்ட நீங்கள் நல்லா வாழுங்க, நல்ல முறையில் வாழுங்க, கண்ணியமாக வாழுங்க. வஆஷிருஹுன்ன, நிச்சயமாக சிறந்த முறையில் வாழுங்க, சிறந்த முறையில் உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கோங்க. பில் மஅரூஃப், எல்லா விதத்திலும். மஅரூஃப் என்று சொன்னால் குணம் நல்ல குணமாக, செயல்பாடு நல்ல செயல்பாடாக, இது மாதிரி எல்லா விதத்திலும் நல்ல முறையில் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட நீங்கள் நடந்துக்குங்க என்பதை அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காட்டுவான். இன்னொரு ஆயத்தில் சொல்வான், வலகத் அர்சல்னா ருசுலம் மின் கபலிக்க. நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே, உங்களுக்கு முன்னாடி பல நபிமார்கள் அனுப்பியிருக்கிறோம். வஜஅல்னா லஹும் அஸ்வாஜ வ துர்ரிய்யா, அவங்களுக்கு நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம், அஸ்வாஜன் வ துர்ரிய்யா, மனைவிமார்களையும் அமைச்சு தந்திருக்கிறோம். எல்லா நபிமார்களுமே மனைவிமார்களை செஞ்சுருக்கிறாங்க, நல்ல முறையில் வாழ வச்சிருக்கிறாங்க, மனைவிமார்களை பெற்று இருக்கிறாங்க. வ துர்ரிய்யா, அந்த மனைவியின் மூலமாக கண்டிப்பாக நல்ல சந்ததிகளையும் அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, பெற்று இருந்தாங்க என்பதை அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லி காட்டுவான். எனவே மனைவியோடு இணக்கமாக வாழ்வது, மனைவியோடு சந்தோஷமாக வாழ்வது, ஒரு ஆண் தன்னுடைய மனைவியோடு மிகவும் சந்தோஷமாக கண்ணியமாக வாழ்வது இது நபிமார்களுடைய ஒரு சுன்னத் என்பதை நாம் எல்லாம் அறிந்து கொள்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து நம்ம பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும்
எல்லா நபிமார்களும் திருமணம் முடிச்சிருந்தாங்க. ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய ஒரு அற்புதங்களை தந்திருந்தான். அந்த வாழ்க்கையினுடைய அற்புதம் இருக்குகிறது ஒரு பேர் அற்புதம் தான் என்பதை நாமெல்லாம் அவர்களுடைய சரித்திரங்களின் மூலமாக புரிந்து கொள்வோம். எனவே அன்பு தாய்மார்களே, இன்ஷா அல்லாஹ் கணவரோடு வாழக்கூடிய நம்மளுடைய வாழ்க்கை ஒரு சரித்திரமாக ஆக வேண்டும், ஒரு சாதனையாக உருவாக வேண்டும். அது மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக முன்மாதிரியாக இருக்க வேண்டும். வாழ்ந்தால் இந்த கணவன் மனைவியை போல் வாழ வேண்டும் என்று பக்கத்து வீட்டினர்கள் சொல்ல வேண்டும், நமது குடும்பத்தினர்கள் சொல்ல வேண்டும், ஊரார் அதாவது உலகத்தினர் பாராட்ட வேண்டும். நிச்சயமாக எல்லாவற்றையும் விட அல்லாஹ் நம்மை பாராட்டணும். இந்த கணவன்மார்களை இந்த மனைவிமார்களை நான் புரிந்து கொண்டேன் என்பதாக அல்லாஹ் சொல்லணும். அந்த முறையில் நம்ம வாழ்க்கையில் அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை இதன் மூலமாக நம்ம அறிந்து கொள்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின்படி நமக்கு சொல்லுவாங்க, அஸ்ஸௌஜு ஸாலிஹு ஹுவ அஸாஸு ஸவாஜின் நாஜிஹி. நிச்சயமாக நல்ல கணவன் அமைந்து விடுவது, ஒரு பெண்ணுக்கு நல்ல கணவன் அமைந்து விடுவது நல்ல வெற்றிகரமான வாழ்க்கையினுடைய அடிப்படை என்பதை நமக்கெல்லாம் இமாம் பெருமக்கள் எழுதி காட்டுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் அடிப்படையில் நல்ல கணவன் அமைஞ்சிட்டா நிச்சயமாக அதுவே மிகப்பெரிய ஒரு நிஅமத், அல்லாஹ்வுடைய பேர் அருள்கொடை. நல்ல கணவன் அமைய வேண்டும். நிச்சயமாக கணவனும் நல்ல கணவராக இருக்க வேண்டும், கணவனுடைய குடும்பமும் நல்ல குடும்பமாக இருக்க வேண்டும். கண்டிப்பாக கணவனும் கணவனுடைய குடும்பமும் நல்லவர்களாக இருந்துவிட்டால், நல்லவர்களாக இருந்துவிட்டால், அல்லாஹுக்கு பிடித்தமானவர்களாக இருந்துவிட்டால் அந்த வாழ்க்கையை நிச்சயமாக சொர்க்க வாழ்க்கையாக மாறிவிடும், நபிமார்களுடைய வாழ்க்கையாக மாறிவிடும், இறைநேசர்களுடைய வாழ்க்கையாக மாறிவிடும் என்பதை நாம் எல்லாம் அறிந்து கொள்ளலாம். அன்பு தாய்மார்களே, நல்ல கணவனுடைய அடையாளங்கள் என்னென்ன? கிட்டத்தட்ட ஒரு 20 விஷயங்களை, 20க்கும் மேற்பட்ட சில விஷயங்களை நமக்கெல்லாம் எழுதி காட்டுவாங்க. 27 விஷயங்களை நமக்கு எழுதி காட்டுகிறாங்க. யாருடைய அடையாளமா? நல்ல கணவனுடைய அடையாளம் 27 விஷயங்களை நமக்கு எழுதி காட்டுகிறாங்க. அன்பு தாய்மார்களே, சொல்லுவாங்க, 1வது விஷயம் யஹாஃபுல்லா, அந்த கணவன் அல்லாஹுவை பயந்து அல்லாஹுடைய ரசூலை பின்பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றி அல்லாஹுவை பயந்து வாழக்கூடியவராக இருக்க வேண்டும். அல்லாஹுவை பயந்து வாழக்கூடியவராக இருக்க வேண்டும். யஹாஃபுல்லாஹ, அல்லாஹுவை அவன் பயப்படுவான். ஃபி சிர்ரிஹி வ ஃபி அலானியத்திஹி, அதாவது ரகசியத்திலும் பகிரங்கத்திலும், மறைமுகமாகவும் வெளிரங்கமாகவும் அவனுடைய உள்ளமும் அல்லாஹ்வை பயப்படும், அவனுடைய உடலும் அல்லாஹ்வை பயப்படும். இப்படிப்பட்ட ஒரு கணவன் அமைந்து விட்டால் அல்ஹம்துலில்லாஹ், நிம்மதியோ நிம்மதி, சொர்க்கமே சொர்க்கம். இந்த உலக வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய பாக்கியமற்ற ஒரு வாழ்க்கையாக அந்த பெண் மாறிவிடுவாள் என்பதை நாம் எல்லாம் அறிகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? உங்கள் மனைவிட்ட யார் நல்லவர் என்று பேர் வாங்குறாரோ அவர் தான் சிறந்தவர். ஹைருக்கும் லி அஹ்லி, நான் என் மனைவிமார்கள்ட்ட நல்லவன் என்று பேர் வாங்கியவர்களில் நான் சிறந்தவனாக இருக்கிறேன் என்று சொல்வாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பு தாய்மார்களே, நீங்கள் போற்றும்படி, நீங்கள் நல்லவன் என்று சொல்லும்படி, அந்த கணவன் நல்லவன், மிக நல்லவன், அந்த கணவன் என்னுடைய கணவன் மிகப்பெரிய ஒரு பாக்கியமற்றவன், எனக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு நிஅமத் என்று நீங்கள் உங்கள் கணவனை நீங்கள் பாராட்டும் அளவுக்கு அவன் நடந்து கொண்டான் என்று சொன்னால் அதுவே அவன்கிட்ட அல்லாஹ்வுடைய பயம் இருக்கிறது என்பதற்குரிய அடையாளம். அன்பு தாய்மார்களே, ஒரு கணவனுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம் இருந்தால், ஒரு கணவனுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம் இருந்தால் கண்டிப்பாக அவன் என்ன செய்ய மாட்டான்? மனைவிக்கு எந்த விதமான துரோகமும் பண்ண மாட்டான், மனைவியை வச்சு நல்லபடியாக வாழ்வான். ஒரு கணவன், ஒரு ஆண் அல்லாஹ்வுடைய பயத்தோடு வாழ்ந்தான் என்று சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சுன்னத்தின்படி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தின்படி மனைவிட்ட சரியாக நடந்துக்குருவான், நல்ல முறையில் நடந்துக்குருவான். எனவே முதல் அடையாளமாக சொல்லுவாங்க, அந்த கணவன்கிட்ட அல்லாஹ்வுடைய பயத்தை உருவாக்க வேண்டும், கணவன்கிட்ட அல்லாஹ்வுடைய பயம் இருக்க வேண்டும். குர்ஆன் ஓதக்கூடியவனாக, தொழுகக்கூடியவனாக, திக்ரு செய்யக்கூடியவனாக, நல்லோர்களோடு சேர்ந்து வாழக்கூடியவனாக இப்படிப்பட்ட ஒரு கணவன் அமைந்து விட்டால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கு கோடான கோடி நன்றி செலுத்திக்கங்க இன்ஷா அல்லாஹ். உங்கள் கணவன்மார்கள் தொழுகிறாங்க, உங்கள் கணவன்மார்கள் குர்ஆன் ஓதுறாங்க, உங்கள் கணவன்மார்கள் திக்ரு செய்கிறாங்க, தொழுகையாளி கணவன், அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய கணவன், சுன்னத்துகளை பின்பற்றக்கூடிய கணவன், இப்படிப்பட்ட ஒரு கணவன் ஒரு பெண்ணுக்கு அமைந்து விட்டால் அதுவே நல்ல கணவனை பெற்ற ஒரு பெண் என்பதை நமக்கெல்லாம் சரித்திரம், அதாவது இமாம் பெருமக்கள் எழுதி காட்டுவாங்க. அன்பு தாய்மார்களே, இன்ஷா அல்லாஹ் கணவன்மார்களை அதுபோன்று அல்லாஹ்வுடைய பயத்தோடு வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. அப்போ முதல் அடையாளம் என்னம்மா? அல்லாஹ்வை பயந்து வாழ்வார். 2வது அடையாளம் ஃபலா யுஹாத்துபு ஜௌஜஹு இல்லா சலாமா, மனைவியை நோக்கும் போதெல்லாம், மனைவியிடத்தில் போகும்போதெல்லாம், வெளியிலிருந்து மனைவிட்ட போனாலும் சரி, அல்லது மனைவிட்ட பேச ஆரம்பிக்கும் போதெல்லாம் அஸ்ஸலாமு அலைக்கும்மா,
அஸ்ஸலாமு அலைக்கும்மா. சலாம் சொல்லி பேச்சை ஆரம்பிப்பான். உதாரணமாக வெளிநாட்டில் கணவர் இருக்கிறார், ஃபோன் போட்டோன்னே என்னம்மா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறத விட அந்த நல்ல கணவனாக இருந்தால் என்னம்மா ஃபஸ்ட்டு சொல்லுவான், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லா. சில கணவன்மார்களுக்கு ஈகோ பிரச்சனை இருக்கும். என்ன ஈகோன்னு சொன்னால் அவள் தான் நமக்கு சலாம் சொல்லணும், நம்ம என்ன அவளுக்கு சலாம் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, எந்த மனைவியினுடைய வீட்டுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாலும் சலாம் சொல்லி போவாங்க. முன்னாடி நான் சொல்லியிருக்கிறேன், சலாம் மட்டும் சொல்ல மாட்டாங்க, நான் முஹம்மது வந்திருக்கிறேன், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, முழு நிறைவா சலாம் சொல்லுவாங்க, நிறைவான வார்த்தையை கொண்டு சலாம் சொல்லுவாங்க. அன்பு தாய்மார்களே, எனவே உங்களுடைய கணவர், தாய்மார்களுடைய பெண்களுடைய கணவன்மார்கள் சலாம் சொல்லும் பழக்கமுடையவர்களாக இருந்தால் அவர் நல்ல கணவர், அவர் நல்ல கணவர். இன்ஷா அல்லாஹ் கணவன்மார்கள்ட்ட இந்த பழக்கத்தை உருவாக்க வேண்டும். சலாம் சொல்லி பேச்ச ஆரம்பிங்க, சலாம் சொல்லுங்க, பிள்ளைக்கு சலாம் சொல்லுங்க, எனக்கு சலாம் சொல்லுங்க. ஒருவேளை அவர் சலாம் சொல்ல மறந்தால் நீங்க சலாம் சொல்லி ஞாபகப்படுத்த வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சொல்லி காட்டுவாங்க, சலாம் சொல்வதில் நான் முந்தி கொள்ளலாம் என்று நான் நினைப்பேன், ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முந்திக்கிட்டு சலாம் சொல்லிடுவாங்க, அவங்க சலாம் சொல்வதில் முந்திக்கிடுவாங்க. அன்பு தாய்மார்களே, எனவே கணவன் சலாம் சொல்லட்டும் அப்புறமா நம்ம பதில் சொல்லிக்கிறோம் அப்படின்னு நீங்களும் இருக்கக்கூடாது. நீங்க சலாம் சொல்லட்டும் அப்புறமா நம்ம பதில் சொல்லுவோம் அப்படின்னு அவரும் இருக்கக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டு நீங்க அவருக்கு சலாம் சொல்லணும், அவர் உங்களுக்கு சலாம் சொல்லணும். இப்படி சலாம் என்ற வார்த்தையை உபயோகிக்கக்கூடிய ஒரு கணவராக அமைந்து விட்டால் அந்த கணவர் நல்ல கணவர். ரெண்டாவது அடையாளம் என்னமா, அதிகமாக சலாம் சொல்லக்கூடிய பழக்கமுடையவராக இருப்பார். அம்மாவுக்கு சலாம் சொல்லுவார், மாமிக்கு சலாம் சொல்லுவார், இப்படி அதாவது வீட்டில் உள்ளவங்களுக்கு சலாம் சொல்லுவார். அதிகமாக சலாம்ங்கிற வார்த்தையை புழங்கக்கூடியவராக இருப்பார். இப்படிப்பட்ட ஒரு ஆண் மகன், அதிகமாக அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற வார்த்தையை புழங்கக்கூடிய ஒரு ஆண் மகன் உங்களுக்கு கிடைத்து விட்டால் அந்த ஆண் மகன், அந்த கணவன், அவன் சிறந்தவன் என்பதை நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ளலாம். மூணாவது, வலா யுஆமிலுஹா இல்லா இக்ராமா, வலா யுஆமிலுஹா, அதாவது அந்த பெண்ணிடத்தில் வேலை வாங்க மாட்டான், இல்லா இக்ராமா, சங்கையான அடிப்படையிலே தவிர, கண்ணியமான அடிப்படையிலே தவிர. என்ன வேலை வாங்கினாலும் கண்ணியமான அடிப்படையில். ஏப்பா தண்ணி தவிக்குது, அதாவது என்ன செய்யறதுமா, தண்ணி கொண்டு வாயேன், தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்ல மாட்டான், அதை எடுத்து வை அப்படின்னு சொல்ல மாட்டான். என்ன சொல்லுவாமா, அன்பாக கண்ணியமாக அவன் உங்கள்கிட்ட நடக்கக்கூடிய நடத்தைகள் இருக்கிறது, அது கண்ணியமான நடத்தையாக இருக்கும். ஏப்பா அந்த பாய் அவனுக்கு கிடக்குது, அதை எடுத்து வச்சா என்ன, எடுத்து வச்சா என்ன, இப்படி சொல்றது எப்படி இருக்கு, அதை எடுத்து அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கு, இப்படி எடுத்தெறிஞ்சு பேச மாட்டான். அன்பு தாய்மார்களே, நல்ல கணவன் வலா யுஆமிலுஹா இல்லா இக்ராமா, தன் மனைவிட்ட ரொம்ப ரொம்ப சங்கையாக நடந்து கொள்வான். நல்ல கணவன். எத்தனாவது அடையாளமா, மூணாவது அடையாளம், ரொம்ப ரொம்ப சங்கையாக நடந்து கொள்வான். அன்பு தாய்மார்களே, இந்த சங்கையாக நடந்து கொள்ளக்கூடிய தன்மை, கண்ணியமாக நடந்து கொள்ளக்கூடிய தன்மை எந்த ஆண்கிட்ட இருக்குமோ, எந்த கணவன்கிட்ட இருக்குமோ, நீங்கள் பாக்கியசாலிகள். நிச்சயமாக அவன் கண்டிப்பாக நல்லவனாக இருப்பான், அந்த கணவன் நல்லவனாக இருப்பான். எனவே வீட்டில் உள்ளவங்கள்ட்ட, வீட்டினர்கள்ட்ட ரொம்ப கடுகடுப்பாக இல்லாமல், கண்ணிய குறைவாக நடந்துக்கிறாம, ரொம்ப கண்ணிய குறைச்சலாக நடந்துக்கிறாம, கண்ணியமாக நடந்து கொள்ளக்கூடிய கணவன் நல்ல கணவன் என்று எழுதி காட்டுறான். நாலாவதாக சொல்லுவாங்க, அதாவது அந்த பெண்ணை, அதாவது மனைவியை என்ன செய்ய மாட்டான், குத்தி கொண்டே இருக்க மாட்டான். மனைவியை குத்தி கொண்டே நோவினைப்படுத்தி கொண்டே இருக்க மாட்டான். நிச்சயமாக அந்த பெண்ணை குத்தி காட்டிக்கொண்டே இருந்தால், ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருந்தால், ஏதாவது ஒரு குறை பேசிக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக அவன் என்ன செய்வான், நிச்சயமாக அவளை முறித்திடுவான், அவனுடைய பாசம் முறிந்துவிடும். நிச்சயமாக கணவன் மனைவிக்கு இடையில் உள்ள பாசம் முறிந்துவிடும். குத்தி காட்டி கொண்டே இருக்க மாட்டான். நிச்சயமாக நாலாவது விஷயம் எழுதி காட்டுவாங்க, எந்த ரூபத்திலும் மனைவியை குத்தி காட்டிக்கிட்டே இருக்க மாட்டான், குத்தி காட்டி பேச மாட்டான், அதாவது பரிகாசம் பண்ணி பேச மாட்டான், கேலி கிண்டல் பண்ணி பேச மாட்டான். நிச்சயமாக தமாஷா பேசலாம், சிரிப்புக்காக தமாஷா பேசலாம், ஆனாலும் கூட நிச்சயமாக மனம் நோகும்படியான வார்த்தைகளை, மனசு கஷ்டப்படும்படியான வார்த்தைகளை, மனசு நொந்து போகும்படியான வார்த்தைகளை அவன் உபயோகிக்கவே மாட்டான். இப்படிப்பட்ட கணவன் நல்ல கணவன். யார்த்தையாவது அந்த பழக்கம் இருந்தால், குத்தி காட்டிக்கிட்டே இருந்தால், ஏதாவது நம்மளுக்கு குறை சொல்லிக்கிட்டே இருந்தால், மனசு நோகும்படி ஏதாவது வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இருந்தால் அவற்றை சொல்லணும், நிச்சயமாக இது நல்ல பண்பாடு அல்ல, இது நல்ல கணவருடைய அடையாளம் அல்ல, இதை கொஞ்சம் மாற்றிக்கங்க என்று நம்ம சொல்ல வேண்டும். அப்படி சொல்லி கேட்கலையா, அல்லாட்ட துவா செய்யணும், அல்லாஹ் என் கணவன்கிட்ட இந்த குறை இருக்கு, இந்த குறையை நீ நீக்குவை, இந்த குறையை என்ன செய், நீ நீக்குவை என்று
என்று அல்லாஹ்ட்ட நம்ம துஆ செய்யணும். அஞ்சாவது எழுதி காட்டுவாங்க வலா யுத்இமுஹா ஃபயக்ஸுஹா, அதாவது வலா யுத்இமுஹா, அவன் சாப்பிட்டாலும் நிச்சயமாக வலா யுத்இமுஹா, அவன் சாப்பிடும் போதெல்லாம் அந்த மனைவியும் சாப்பிட வைப்பான். ஃபயக்ஸுஹா ஹலாலா, அதாவது இல்லா ஹலாலா, வலா யுத்இமுஹா வலா யக்ஸுஹா இல்லா ஹலாலா, உணவு உண்ண கொடுத்தாலும் உடை வாங்கி கொடுத்தாலும் அதை அல்லாஹ்வுக்கு பிடித்தமான முறையில், அல்லாஹ்வுக்கு விரும்பக்கூடிய முறையில், ஹலாலான அடிப்படையில் உடையும் ஹலாலாக வாங்கி கொடுப்பான், உணவும் ஹலாலாக வாங்கி கொடுப்பான். மனைவிக்கு பிடிக்கும் என்பதற்காக வேண்டி ஹராமை வாங்கி கொடுத்துட மாட்டான், ஹராமான உடைகளை வாங்கி கொடுத்துட மாட்டான். கண்டிப்பாக உடையும் உணவும் ஹலாலான அடிப்படையில் சம்பாதிச்சு ஹலாலான உணவை நமக்கு வாங்கி தருவான், ஹலாலான நிச்சயமாக ஆடையை நமக்கு வாங்கி தருவான். இப்படிப்பட்ட கணவன் நல்ல கணவன். ஏதாவது ஒரு பொருளை கேட்டிருப்பீங்க, அந்த பொருள் ஹராமானதாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த பொருள், உதாரணமாக லிப்ஸ்டிக் கேட்குறீங்கன்னு வைங்களேன், அதாவது நகபாலிஷ் கேட்குறீங்க. இப்போ நகபாலிஷ் கேட்கும்போது நல்ல கணவனாக இருந்தால் என்ன செய்வோமா வாங்கி தரமாட்டான். நிச்சயமா வேணப்பா, நெகபாலிஷ் போடக்கூடாது. நெகபாலிஷ் ஏமா போடக்கூடாது தெரியுமாம்மா? ஒழுக்கூடாது. நெகபாலிஷ் போட்டு எந்த பொண்ணு ஒழு செய்கிறாங்களோ அந்த பெண்ணுடைய குளிப்பும் கூடாது, அந்த பெண்ணுடைய ஒழுவும் கூடாது. ஒரு பெண் அழுதுச்சு, அழுதுச்சு, ஏமா அழுகிறீங்கன்னு கேட்டாங்க. அப்போ சொன்னாங்க 67-70 வயசு ஆகுது, இந்த 70 வருஷத்தில் நான் நிறைய லிப்ஸ்டிக் போட்டு அது மாதிரி நெகபாலிஷ் போட்டு நான் செஞ்சுருக்கிறேன், குளிச்சிருக்கிறேன். அப்போ எத்தனை தடவை நான் குளிச்சிருக்கிறேன், நெகபாலிஷ் போட்ட நிலையில் அந்த குளிப்பெல்லாம் கூடாதா, அந்த ஒழுவெல்லாம் கூடாதா, நான் இப்படி தப்பு செஞ்சுட்டேனே, நெகபாலிஷ் போடக்கூடாது என்பதை நான் இப்போ 70 வயசான பின்னால் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நான் 70 வயசு வரைக்கும் என்னுடைய நிலைமை என்ன? ஏமக்கூடாது. அந்த நெகபாலிஷ் என்பது ஒரு பெயிண்ட் மாதிரி, நீங்கள் நெகத்தில் பூசிட்டீங்கன்னா அந்த நெகத்தில் தண்ணி பட விடாது. அது ஒரு ஆயில் பெயிண்ட் அது தண்ணி பட விடாது, உடம்புல போய் தண்ணியை பட விடாது. கண்டிப்பாக அன்பு தாய்மார்களே, இப்படி நெகபாலிஷ் போன்ற ஏதாவது ஒரு ஹராமானதை நீங்கள் கேட்டால் நல்ல கணவன் சரி மனைவி கேட்டுட்டான் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதையும் வாங்கி கொடுத்துட மாட்டான். அங்கே பார்த்து சொல்லுவான், நெகபாலிஷ் போடக்கூடாதுப்பா, அதே மாதிரி லிப்ஸ்டிக் போடக்கூடாதுப்பா, இதெல்லாம் ஹராம், மார்க்கத்தில் விளக்கப்பட்டிருக்குப்பா. மார்க்கத்தில் விளக்கப்பட்ட காரியங்களை, ஹராமாக்கப்பட்ட காரியங்களை ஒருபோதும் செய்யக்கூடாது என்பதாக தடுப்பான். இது நல்ல கணவனுடைய அடையாளம். நிச்சயமாக நீங்களும் அதே மாதிரி தான். நீங்கள் கேட்டாலும் ஹராமானது கேட்க மாட்டீங்க. அப்படி ஒருவேளை தெரியாமல் கேட்டுட்டா ஹராமை ஹராம் என்று விலக்கி கண்டிப்பாக அதை நமக்கு வாங்கி கொடுக்க மாட்டான். அவன் வாங்கி கொடுக்கக்கூடிய உணவும் அவன் வாங்கி கொடுக்கக்கூடிய உடையும் கண்டிப்பாக என்னவா இருக்குமா? ஹலாலாக இருக்கும். எத்தனாவது அடையாளம்மா? அஞ்சாவது அடையாளம். ஆறாவது அடையாளம் சொல்லி காட்டுவாங்க, யக்தாருத்தீன ஃபி முஆமலாத்திஹி மா ஜௌஜி. நிச்சயமாக தன்னுடைய மனைவியோடு வாழும்போது, தன்னுடைய மனைவியோடு இருக்கும்போது எல்லா விஷயத்திலையும் மனைவிட்ட எதையும் எதிர்பார்க்க மாட்டான். மனைவிட்ட என்னென்ன தன்மை இருக்கணும், அழகு இருக்கணும், அவன் நல்ல உடை உடுத்தணும், நல்ல டீசெண்டாக இருக்கணும், இதெல்லாம் ஒரு கணவனுடைய எதிர்பார்ப்பு தான். ஆனாலும் கண்டிப்பாக மனைவி குர்ஆன் ஓதுறாளா, மனைவி தொழுகிறாளா, மனைவி அல்லாஹ்வை திக்ர் செய்கிறாளா, மனைவிட்ட இந்த நல்ல நல்ல தீனுடைய பண்பாடுகள் இருக்குதா, அந்த பண்பாடுகளை தேர்ந்தெடுத்து திருப்தியாக வாழ்வான். ஒரு மனைவி சரியாக தலை செய்வதில்லை. ஒரு மனைவி சும்மா எனக்கு என்னன்னு இருக்கிறாங்க, ஆனால் குர்ஆனில் கரெக்டாக இருக்கிறாங்க, தொழுகையில் கரெக்டாக இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் கரெக்டாக இருக்கிறாங்க, தீனுடைய விஷயத்தில் கரெக்டாக இருக்கிறாங்க. இப்போ நல்ல கணவனாக இருந்தால் அவள் தலை செய்வலைங்கிறதுக்காக கோபிச்சுக்கிற மாட்டான். அவள் சரியாக உடை உடுத்தவில்லை என்பதற்காக கோபித்துக் கொள்ள மாட்டான். என் மனைவி சிறந்தவள் ஏன் தெரியுமா? அவள் குர்ஆன் ஓதுகிறாள், அவள் தொழுகிறாள், அவள்கிட்ட தீன் இருக்கு. தீனை கொண்டு தீனை தேர்ந்தெடுத்து தன் மனைவியை திருப்தியாக வைத்துக் கொள்வான். இது எத்தனாவது அடையாளமா? ஆறாவது அடையாளம். அன்பு தாய்மார்களே, அப்போ உங்கள்கிட்ட தீன் இருப்பதை அவன் எதிர்பார்ப்பான். அப்போ அவன்கிட்ட தீன் இருக்கும். அவன்கிட்ட தீன் இருக்கிறதுனால உங்கள்கிட்டையும் தீன் இருக்கணும், நீங்களும் தீனின்படி வாழணும், தீன் உள்ளவர்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்பது அதாவது நல்ல கணவனுடைய ஒரு அடையாளம் என்பதை நமக்கெல்லாம் இமாம் பெருமக்கள் எழுதி காட்டுகிறாங்க. ஏழாவது எழுதி காட்டுவாங்க, ஹுலுகுன் ஹசனுன், நல்ல குணத்துக்கு சொந்தக்காரனாக இருப்பான். நல்ல குணம் அவன்கிட்ட இருக்கும். எல்லாற்றையும் நல்ல குணத்தோடு நடந்துக்கிடுவான். குறிப்பாக மனைவிட்ட நல்ல குணத்தோடு நடந்துக்கிடுவான். நல்ல குணம் என்பது என்னம்மா? நல்ல குணம் பார்வையில் வெளிப்படும், கேட்பதில் வெளிப்படும், பேசுவதில் வெளிப்படும், செயல்பாட்டில் வெளிப்படும். செய்வது எல்லாம் நல்லதாக இருந்தால் அவனுடைய குணமும் நல்லதாக இருக்கும்.
குணம் கெட்டு போனால் எல்லாம் கெட்டு போகும், எல்லாம் கெட்டு போகும். எனவே அன்பு தாய்மார்களே, நல்ல குணம், நீங்களும் நல்ல குணம் உள்ளவங்களாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அமைந்த கணவன்மார்களும் நல்ல குணத்துக்கு சொந்தக்காரவங்களாக இருக்கணும். அந்த நல்ல குணம் பேச்சில், செயல்பாட்டில், அனுசரணைகளில் இதில் வெளிப்படும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நல்ல குணமுள்ளவர்களாக கணவன்மார்களை அமைத்து தரட்டும். இன்ஷா அல்லாஹ். எத்தனாவதுமா? 7வது. 8வது எழுதி காட்டுறாங்க, எர்ஃபுகு ஃபி முஆமலத்தில் பைத்தி. நிச்சயமாக வீட்டு காரியங்களில் ஃபில் தாஹிலி வ ஃபில் ஹாரிஜி, வீட்டினுடைய உள் காரியமாக இருந்தாலும் சரி, வீட்டினுடைய வெளி காரியமாக இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ளே செய்யக்கூடிய காரியமாக இருந்தாலும் சரி, வீட்டுக்குள் வெளியில் செய்யக்கூடிய காரியமாக இருந்தாலும் சரி, எல்லா காரியங்களிலுமே அன்பாக மிருதுவாக நடந்து கொள்வான். எடுத்தோம் போட்டோம் உடைச்சோம் அப்படின்னு இருக்க மாட்டான். எர்ஃபுகு ஃபி முஆமலத்தில் பைத்தி, வீட்டினுடைய காரியங்கள்லையும். நிச்சயமாக உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோமே, ஒரு கணவன் நீங்கள் முடியலைன்னு படுத்துருக்கிறீங்க, அப்போ ஒரு பாய் எடுத்து கீழே விரிக்கிறான், அல்லது தலகாணி எடுத்து கீழே போடுறான், டம்முன்னு போடுறாரு. நீங்கள் போடுவீங்க நம்ம கோபமான நேரத்தில் எதை போடுவீங்கம்மா? கோபத்தில். நீங்கள் கோபமாக இருக்கும்போது வீட்டில் செம்பு உடையும், பாத்திரம், அதாவது தட்டுமுட்டு ஜாமான்களை டம்மு நிச்சயமாக நீங்கள் டம்முன்னு போட்டீங்கன்னா ஒன்று வீட்டில் கணவன் மேலே கோபமாக இருக்கும், இல்லை மாமியார் மேலே கோபமாக இருக்கும். எல்லாத்தையும் அதாவது எப்படி சொல்கிறோம்மா, மருமக மேலே கோபமாக இருக்கும். டம் மருமக வேலை செய்யலை, உட்காந்துருக்குறாங்க, மாமியாவை போய் கழுவுறாங்க, டம்முன்னு பாத்திரம் உடையும். அதே மாதிரி மாமியை உட்காந்துருக்குறாங்க, மருமக வேலை செய்கிறாங்க, மருமக உடைப்பாங்க. அன்பு தாய்மார், இந்த தன்மை உங்கள்கிட்டையும் இருக்கக்கூடாது, பெண்களாகிய மனைவிமார்கள்ட்டையும் இருக்கக்கூடாது, கணவன்கிட்டையும் இருக்கக்கூடாது. வெளியிலேருந்து வரும்போது ஏதாவது கோபமாக பேசுகிறீங்க, கோபமாக பேசும்போது உங்களின் கோபத்தை தணிப்பதற்காக உங்களை சிரிக்க வைத்து மிருதுவாக நடந்து கொள்வான். நீங்கள் கோபமாக பேசிட்டீங்கிறதுக்காக டைனிங் டேபிளில் காலால் உதைக்கிறது, செருப்பை ஓகமாக தூக்கி வீசி எறிகிறது, ஏதாவது பொருள் எடுத்து போட்டு டம்முன்னு உடைக்கிறது, இந்த காரியங்களை வீட்டுக்குள்ளேயும் பண்ண மாட்டான், வீட்டுக்கு வெளியிலையும் பண்ண மாட்டான். சில பேர் பார்த்துருப்பீங்க, பஸ்ஸில் போகும்போது பஸ்ஸு சீட்டில் முன்னாடி பின்னாடி எல்லா பக்கமும் ஆளுகள் இருப்பாங்க, ஆனால் 2 பேரும் ரொம்ப கத்தி கொஞ்சி பேசிக்கிடுவாங்க. நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியுதாம்மா? 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வீட்டுக்கு வெளியில் சண்டை நடக்கும், தெருக்களில் சண்டை நடக்கும், கடைவீதியில் சண்டை நடக்கும். இது கெட்ட கணவனுடைய அடையாளம். வீட்டுக்கு வெளியில் சண்டை போட்டால், வீட்டுக்கு உள்ள சண்டை போட்டால், வெளியில் சண்டை போட்டால், இப்படி இந்த மாதிரி நிலைகளில் அவன் கெட்ட கணவனாக மாறிவிடுகிறான். வீட்டுக்கு உள்ளேயும் சரி, வீட்டுக்கு வெளியிலேயும் சரி, எந்த காரியங்களாக இருந்தாலும் அது செய்யும்போது மிக அன்பாக, நளினமாக, மிகவும் அழகான குணத்தோடு நடந்து கொள்வார். எத்தனாவது குணம்மா? 8வது குணம், மிக நளினமாக நடந்து கொள்வார். இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட கணவன்மார்களாக அந்த ஆண்களை, பெண்களுக்கு அமையக்கூடிய ஆண்களை, அந்த கணவன்மார்களை அல்லாஹ் அமைத்து தந்தல்வானாக. இங்கே கூடி இருக்கக்கூடிய கேட்பவர்களுடைய கணவன்மார்களையும் இந்த குணங்களுக்கு சொந்தக்காரவங்களாக, இனிமேல் திருமணம் முடிக்க இருக்கின்ற பிள்ளைகளுடைய கணவன்மார்களையும் இந்த குணங்களுக்கு சொந்தக்காரவங்களாக நிச்சயமாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பு தாய்மார்களே, 9வது எழுதி காட்டுவாங்க, லா யஷுக்கு, உண்மை கணவன், நல்ல கணவன், உண்மையாக நடந்து கொள்ளக்கூடிய கணவன் சந்தேகப்பட மாட்டான். என்ன செய்ய மாட்டாமா? சந்தேகப்பட மாட்டான். சந்தேகம் என்பது ஒரு எலும்புரிக்கு நோய் என்பதாக சொல்வாங்க. சந்தேகம் என்பது மனிதனுடைய உடம்பை கெடுத்துவிடும். உடம்பை மட்டுமல்ல, உள்ளத்தையும் கெடுத்துவிடும். லா யஷுக்கு ஃபி ஹயாத்தி ஜௌஜத்திஹி, தன்னுடைய மனைவியினுடைய விஷயத்தில், தன்னுடைய மனைவியினுடைய வாழ்க்கையில், தன்னுடைய மனைவியினுடைய விஷயத்தில் ஒருபோதும் சந்தேகப்படவே மாட்டான். நிச்சயமாக அதே மாதிரி சந்தேகப்படும்படி அந்த பெண்ணும் நடந்துக்கிற மாட்டாங்க. இன்ஷா அல்லாஹ். அன்பு தாய்மார்கள், நீங்களும் அந்த கணவனுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தும் விதமாக நடந்து கொள்ளக்கூடாது. உதாரணமாக ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, கணவன் பக்கத்தில் வந்துட்டான், உடனே ஃபோனை அமர்த்துறது, அதை ஃபோனை ஒழிச்சு வச்சுக்கிறது. அன்பு தாய்மார்கள், இப்போ நிறைய பாஸ்வேர்டு வேறு, வாட்ஸ்அப்புக்கு ஒரு பாஸ்வேர்டு, ஃபேஸ்புக்கு ஒரு பாஸ்வேர்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு நம்பர். அந்த நம்பர் யாருக்கு தெரியாதுமா? கணவனுக்கு தெரியாது. நீங்கள் உண்மை மனைவியாக இருந்தால் நீங்கள் போட்டிருக்கக்கூடிய பாஸ்வேர்டு, நீங்கள் போட்டிருக்கக்கூடிய அந்த பாஸ்வேர்டு நம்பர், என்ன பாஸ்வேர்டு போட்டிருக்கீங்களோ அது உங்கள் கணவன்கிட்டையும் சொல்லணும். நீங்கள் தூங்குகிற நேரத்தில் அப்போ தான் எடுத்து பார்ப்பார். என்னம்மா எடுத்து பார்த்து நீங்கள் யார்கிட்ட பேசியிருக்கிறீங்க, உங்களுக்கு பயம் இல்லை, நீங்கள் யார்ட்டையும் தப்பாக பேசலை, நீங்கள் யார்ட்டையும் தவறாக பேசலை, ஏன் பாஸ்வேர்டு போடணும்? அன்பு தாய்மார்களே, கணவனை விட்டு ஒளிஞ்சு ஒரு காரியத்தை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல் இஸ்மு மஹாக ஃபி நஃப்ஸிக, யாராவது பார்த்துருவாங்களோ
யாராவது பார்த்துட்டா நமக்கு அசிங்கமாச்சே என்று நினைத்து ஒரு காரியத்தை செய்கிறீங்க பாருங்களேன், அதுதான் பாவம், அதுதான் பாவம். அப்போ ஒரு பெண்ணும் சந்தேகத்தை ஏற்படுத்தும் விதமாக நடந்து கொள்ளக்கூடாது. அப்படியே நடந்தாலும் என்ன செய்யக்கூடாதுமா, சந்தேகப்பட மாட்டான். சந்தேகப்படுவது அங்கே நிற்கிறாள் நம்ம மனைவி, ஏதோ ஒரு காரியத்துக்காக போயிருப்பாள், ஏதோ ஒரு யாருக்காவது உதவி செய்ய போயிருப்பாள், ஏதாவது யாருக்காவது உதவி பண்ண போயிருப்பாள், இப்படி நினைப்பானே தவிர சந்தேகப்பட மாட்டான். சந்தேகப்படக்கூடிய கணவன் நல்ல கணவனாக இருக்க மாட்டான். அன்பு தாய்மார்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நிச்சயமாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நீண்ட சம்பவம், அவங்க இட்டுக்கட்டு சம்பவம் சூரா நூறில் தெளிவாக அல்லாஹ் சொல்லி காட்டுவான். இட்டுக்கட்டின சம்பவம், இட்டுக்கட்டப்பட்ட சம்பவம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய இட்டுக்கட்டப்பட்ட சம்பவம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பயணத்தில் போனாங்க. அந்த பயணத்தில் போகும்போது மாலை ஒன்று கழுத்தில் போட்டிருந்த தங்க மாலை காண போச்சு. அந்த மாலையை தேடி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பயணக்குழு முன்னாடியே வந்துருச்சு. இப்போ என்னாச்சுமா, சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹுங்கிற சஹாபி அனுப்புனாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சஹாபி போய் பார்த்துட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை கூப்பிட்டு வர்றாங்க. கூப்பிட்டு வரக்கூடிய நேரத்தில் சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஒட்டகத்தில் கயிறு பிடிச்சி கொண்டு வர்றாங்க. ஒட்டகத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இருக்கிறாங்க. ஊருக்கு பக்கத்தில் வரும்போது ஒரு இடத்துல ஒட்டகத்துக்கு கீழே இறங்க சொல்கிறாங்க சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை. எதுக்கு கீழேமா, ஒட்டகத்தை விட்டு கீழே இறங்குங்கம்மா அமீர், அதாவது உம்மஹாத்துல் மூமினீன், அதாவது மூமின்களுடைய தாயே, ஒட்டகத்திலேருந்து இறங்குங்கம்மா. சஃப்வான் ரலியல்லாஹு அந்த பக்கமாக திரும்பிக்கிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட சொன்னாங்க கீழே இறங்குங்கம்மா அப்படின்ட்டு ஒட்டகத்துடைய கயிறை பிடிச்சி என்ன செய்கிறாங்க, கீழே உட்கார வச்சு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள இறக்க சொல்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள இறங்கிட்டாங்க. இறங்கின இடம் என்ன இடம் தெரியுமா, அங்கே ஊர் மக்கள் எல்லாம் ஓய்வெடுக்கக்கூடிய இடம். இதை பார்த்துட்டாங்க ஒரு முனாஃபிக்கான ஆள், ஒரு நயவஞ்சகம் வேடம் போடக்கூடிய ஆள். அவர் முஸ்லீம் தான், அவரும் இஸ்லாமியர் தான். ஆனால் முனாஃபிக்னு நம்ம உள்ளுக்குள்ள கெட்ட எண்ணத்தை வச்சுக்கிட்டு வெளியில் நல்லா பழகக்கூடியவங்க, இவங்க தான் முனாஃபிக். உள்ளுக்குள்ளே கெட்ட எண்ணம், ஆனால் வெளியில் நல்லா பேசுவாங்க, வெளியில் நல்லா பழகுவாங்க. இது முனாஃபிக் தனம். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். அன்பு தாய்மார்களே, இப்படிப்பட்ட முனாஃபிக்குகளில் ஒருத்தர் பார்த்தார். இந்த நேரத்தில் இந்த சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு என்ன வேலை? இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே இல்லை, அவங்க ஊருக்குள்ளே போயிட்டாங்க. இப்போ அதாவது அந்த பயணத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பின்தங்கினதுனால ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள ரொம்ப பரிசுத்தமான எண்ணத்தை சஃப்வான் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, நான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை என்ன செஞ்சேன், ரொம்ப பக்குவமாக, ரொம்ப பாதுகாப்பாக, ஏனென்றால் மூமின்களுடைய தாய் அல்லவா, ரொம்ப பாதுகாப்பாக கூப்பிட்டு வந்தேன். ஆனால் நான் இறக்கி விட்ட இடம் இருக்குது, அது ஒரு மாதிரியான இடம், அதாவது எல்லோரும் ஓய்வெடுக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல வச்சு எங்கள் 2 பேரையும் பார்த்ததுனால அந்த முனாஃபிகா உள்ளவங்க ஊருக்குள்ள போயிட்டு சஃப்வான் என்ற சஹாபியும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் தப்பு செஞ்சுட்டாங்க. யாரை பற்றிமா தப்பு, அதாவது இட்டு கட்டினாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை பற்றி. அன்பு தாய்மார்களே, அது இட்டுக்கட்டப்பட்ட சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆனில் உங்கள் மேலே இறக்கப்பட்டு சொல்லுவான். தாய்மார்கள்ட்ட அந்த பழக்கம் வந்துடக்கூடாது எச்சரிக்கை பண்ணுவதற்காக சொல்லுவான். எந்த இடத்துல இருந்தால் கணவனுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துமோ, எப்படி இருந்தால் சந்தேகத்துக்கு இடமாடாக இருக்குமோ, அந்த இடமாடுள்ள காரியங்களையும் பெண்களும் தவிர்த்து கொள்ள வேண்டும். கணவனை வச்சுக்கிட்டு இன்னொரு ஆள்கிட்ட இன்பமாக பேசுகிறீங்க, சிரிச்சுக்கிட்டு பேசுகிறீங்க, நிச்சயமாக அப்போ கணவன்கிட்ட சந்தேகம் வருமா வராதா? அன்பு தாய்மார்கள், கணவன் வீட்டில் இருக்கும்போது நீங்க என்ன செய்றீங்க, பக்கத்து வீட்டில் அடுத்த வீட்டில் அங்கே போய் ரொம்ப நேரமாக இருந்துட்டு வர்றீங்க. அப்போ கணவனுக்கு சந்தேகம் வருமா வராதா? சந்தேகம் வரக்கூடிய காரியங்களை பெண்களும் செய்யக்கூடாது. அப்படியே செஞ்சாலும் என்ன காரணம் என்பதை தெரிஞ்சுக்கிட்டு சந்தேகப்படுவதை அவன் தவிர்த்து கொள்ள வேண்டும், கணவன் தவிர்த்து கொள்ள வேண்டும். சந்தேகத்துக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசுலையும் ஆஹா அப்படி இருக்குமோ, அப்படி தப்பு ஏதாவது நடந்திருக்குமோ, ஆயிஷா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட ரொம்ப நாள் பேசலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பேச்சே இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா செய்தி தெரியலை, ஆனால் ரொம்ப அதாவது 2-3 நாட்கள் கழித்து தான் இந்த செய்தியை தெரியுறாங்க. ஊர் முழுக்க தப்பாக பேசுகிறாங்கிற செய்தியை. அல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், ரொம்ப வருத்தப்பட்டாங்க. சொல்லுவாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இந்த இட்டுக்கட்டின சம்பவத்தை கேட்டு நான் அழுதேன், கண்ணீர் வடித்தேன். என் கண்களில் கண்ணீர் வருவதற்கு தண்ணியே இல்லை.
அழுகிறேன், கண்ணீர் வரமாட்டேன், அந்த அளவுக்கு நான் அழுதேன், மடி பூரா நிரம்பி போச்சு கண்ணீரால். அப்படி அதாவது முகத்தில் கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது, அவ்வளவு நான் அழுதேன் இந்த இட்டுக்கட்டின சம்பவத்தினர். அன்பு தமிழர், அது நீண்ட சம்பவம், அதாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயம் அந்த இட்டுக்கட்டப்பட்ட சம்பவத்தினால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மிகப்பெரிய துன்பம் அடைஞ்சாங்க, ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சாங்க. ஏன் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஒரு சந்தேக எண்ணத்தோட ஒரு சின்ன ஒரு புள்ளியை உள்ளத்தில் ஏற்படுத்தின வண்ணமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தேகப்படலை, இப்படி இருக்குமோன்னு நினைச்சாங்க. அன்பு தாய்மார்களே, அப்போ கேட்குறாங்க யார்ட்டமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எந்தெந்த தோழிகள்கிட்ட எல்லாம் ரொம்ப நெருங்கி பழகுறாங்களோ அவங்கள்ட்ட எல்லாம் கேட்குறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்குறாங்க, ஆயிஷா எப்படி நடந்துக்குருவாங்க, ஆயிஷா எப்படி அப்படின்னு கேட்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த தோழிகள் எல்லாம் சொன்னாங்களாம், யா ரசூலல்லாஹ், ஆயிஷாவை பற்றி நீங்கள் அப்படி நினச்சிடாதீங்க, அது சின்ன பிள்ளை, அது நல்ல தூய்மையான பிள்ளை, நடத்தையில் ரொம்ப தெளிவான பிள்ளை. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட ஒரு பழக்கம் இருக்குது, அந்த பிள்ளைகிட்ட ஒரு பழக்கம் இருக்குது, உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பாங்களா, அப்படி தூங்கிடுவாங்க. சில பேர்ட்டு அந்த பழக்கம் இருக்கும், பயான் கேட்டுகிட்டே இருப்போம், தூங்கிடுவோம். அன்பு தாய்மார்களே, அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சின்ன பிள்ளை, சின்ன வயசு, எந்த இடத்துல உட்காடுறாங்களோ உட்காந்து இப்படி கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அப்படி தூங்கிடுவாங்க. தூக்கம் அவங்களுக்கு மேலிட்டு விடும். தூக்கத்தில் கொஞ்சம் என்னம்மா ரொம்ப அட்வான்ஸாக இருப்பாங்க, தூங்கிடுவாங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சாலும் தூங்கிடுவாங்க. யாரும் சொல்லலாம், அது மாதிரி அந்த இடத்துல நீங்கள் விட்டு போட்டு வந்துட்டீங்க, நீங்கள் தேடி இருக்கணும், நீங்கள் தேடி பார்த்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தொட்டியில் இருக்கிறாங்களா, ஒட்டகத்தில் ஏறிட்டாங்களா இல்லையான்னு நீங்கள் பார்த்துட்டு வந்திருக்கணும், அதையும் நீங்கள் பார்க்கல. சரி, அப்படி ஒரு வேளை அவங்க அங்கே இருக்கிறாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் இட்டு கட்டினது யார் என்பதை நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், பார்த்துருக்கணும். இதையெல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக சொல்லி காட்டுகிறான். நிச்சயமாக அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட பேசலை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட எல்லார்ட்டையும் விசாரிச்சுட்டு எல்லாரும் நல்ல சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, நல்ல சான்று கொடுக்குறாங்க. ஆயிஷா அப்படி இல்லை, ஆயிஷா அப்படிப்பட்ட கெட்ட பிள்ளை இல்லை, ஆயிஷா அந்த மாதிரிலாம் இல்லை, அந்த மாதிரி தன்மை உள்ள பெண்ணெல்லாம் இல்லை, இன்னொரு ஆண் பக்கம் பார்வை செலுத்தவே மாட்டாங்க, அப்படிப்பட்ட கெட்ட பெண்ணெல்லாம் கிடையாது. நிச்சயமாக இது அபாண்டமான இட்டுக்கட்டு என்பதை எல்லாரும் சொன்னாங்க. ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசில் கொஞ்சம் உறுத்தல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நேராக ஆயிஷாட்ட போனாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட போனாங்க, ஆயிஷா நீ செஞ்சதை உண்மைன்னு ஏற்றுக்கோ. எப்படி சொன்னாங்கம்மா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, நீ தப்பு செஞ்சுருந்தா அந்த தப்பு செஞ்சதை தப்புன்னு நீ ஒப்புக்கோ, நான் உன்னை வெறுக்கவும் மாட்டேன். நிச்சயமாக அப்படின்னு சொல்லும்போது ஆயிஷா ரலியல்லாஹு கேண்டு அழுகிறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் தப்பு செஞ்சேன்னு சொன்னேன், செய்யாத தப்பை நான் செஞ்சதாக ஏற்றுக்கிட்டேன்னு அர்த்தம். நான் தப்பு செய்யலைன்னு சொன்னாலும் நீங்கள் ஏற்றுக்கிற மனப்பான்மையில் நீங்கள் இல்லை. அப்போ இந்த வாழ்க்கை அதாவது இந்த பிரச்சனை ஏன் வரணும், ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நடவடிக்கை எல்லாம் ஏற்படுத்தி காட்டுறான்? கணவன்மார்கள் சில நேரங்களில் இப்படியும் இருப்பாங்க. அதாவது கணவன்மார்களுக்கு முன்னாடி சந்தேகப்படும் விதமாக நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா உங்கள் மேலே சந்தேகப்படக்கூடிய தருணம் வரும். அதை பெண்களும் அதை விடணும். கண்டிப்பாக அப்படி சந்தேகப்படக்கூடிய செயல்பாடு ஏற்பட்டால் அந்த கணவன் அந்த மனைவிட்ட கேட்டு தெளிவுபடுத்தி சந்தேக எண்ணத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஒரு சரித்திரமாக குர்ஆனில் பதிவு செய்கிறான் இந்த சம்பவத்தை. அன்பு தாய்மார்களே, அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் செஞ்சேன்னு செய்யாத தப்பை ஏற்றுக்கிட்டா காலம் முழுக்க என் மேலே பழி வந்துடும். நான் ஒரு விபச்சாரி என்பதாக, நான் ஒரு தப்பு செய்தவள் என்பதாக, தப்பானவள் என்பதாக காலம் முழுக்க நான் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்க வந்துடும். ஆனால் நான் செய்யலேன்னு நான் சொன்னால் ஏற்றுக்கிற மனப்பான்மையில் உங்கள் மனசு இல்லை. யார் சொல்லலாம், என்னையும் உங்களையும் அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நான் பத்தினித்தனமானவள், நான் பாதுகாப்பானவள், என் கற்பு எப்படிப்பட்டது என்று அல்லாஹுக்கு தெரியும், நான் என்னுடைய தூய தன்மை என்ன என்பது அல்லாஹுக்கு தெரியும். என் விஷயமாக அல்லாஹ் பேசுகிற வரைக்கும் நான் இனிமேல் வாயை திறக்க மாட்டேன். என் விஷயமாக அல்லாஹ் பேசணும், அல்லாஹ் ஒரு விடிவை தரணும், அல்லாஹ் ஒரு தீர்வை தரணும். அன்பு தாய்மார்களே, அல்லாஹ் குர்ஆனில் ஆயத்தை இறக்கி வச்சான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மூலமாக. இது ஒரு இட்டுக்கட்டு சம்பவம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தூய்மையான ஒரு பெண் என்பதை அந்த ஆயத்துகளின் மூலமாக சூரத்து நூரை நீங்கள் படிங்க இன்ஷா அல்லாஹ். 100 சூறாவை படிங்க, அதில் பெண் பிள்ளைகளுக்கு நிறைய பாடங்கள் இருக்கிறது. தர்ஜுமா எடுத்து படித்து பாருங்க இன்ஷா அல்லாஹ். அதில் தெளிவாக இந்த சம்பவத்தை அல்லாஹ் சொல்லுவான். அந்த பெண்கள்கிட்ட என்னென்ன சில தன்மைகள் இருக்கும் என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக தெளிவாக சொல்லி காட்டுவான். எனவே அன்பு தாய்மார்களே, சந்தேகப்படும்படியாக நீங்களும் நடந்து தரக்கூடாது. சந்தேகப்படக்கூடிய எண்ணம் ஒரு கணவன்ட்டையும் இருக்கக்கூடாது. எந்த கணவன் சந்தேகப்படுவானோ அவன் கெட்டவன்.
எந்த பெண் சந்தேகப்படும்படியாக நடந்து கொள்வாளோ அவள் கெட்டவள், அவள் கெட்டவள். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். எனவே அன்பு தாய்மார்களே, நிச்சயமாக அல்லாஹ் குர்ஆனில் இறக்கி வச்சுட்டான். ஆயிஷா ரொம்ப பரிசுத்தமானவங்க, அவங்களை வேணுமென்றே முனாஃபிக்குகள் இட்டுக்கட்டி இருக்கிறாங்க. அந்த முனாஃபிக்குகள் யார் யார் என்பதையும் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் என்ன செய்கிறான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அறிவிச்சு காட்டிட்டான் இன்னென்ன நபர்கள் என்பதாக. அன்பு தாய்மார், சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு எந்த சஹாபி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை கூப்பிட்டு வந்தாங்களோ அவங்களும் தூய்மையானவங்க என்பதை அல்லாஹ் அந்த சூறாவில் பதிவு செய்கிறான். அந்த சஹாபியும் தூய்மையானவங்க, அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் தூய்மையானவங்க. எனவே அன்பு தாய்மார்களே, நீங்கள் வாழ்க்கையில் தூய்மையானவர்களாக வாழ வேண்டும் இன்ஷா அல்லாஹ், பரிசுத்தமானவர்களாக வாழ வேண்டும் இன்ஷா அல்லாஹ். உங்களுடைய பேச்சு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடாது, உங்களுடைய நடத்தை சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடாது. எந்த இடத்துல நின்றால் சந்தேகப்படுவாங்களோ அப்படிப்பட்ட இடத்துல நம்ம நிற்கக்கூடாது, போகக்கூடாது. இப்படிப்பட்ட விஷயங்களை பெண்களும் தவிர்த்து கொள்ளணும். ஒருவேளை ஏதாவது ஒரு இடத்துல சந்தேகப்படும்படியான காரணங்கள் ஏற்பட்டால் அந்த காரணத்துக்கான தெளிவுகளை கணவன் கேட்டு அந்த என்ன செய்வான், சந்தேக எண்ணத்தை அழிச்சிடுவான், சந்தேக எண்ணத்தை தூக்கி எறிஞ்சிடுவான். சந்தேக எண்ணத்துக்கு இடம் கொடுக்காம வாழ்பவன் நல்ல கணவன் இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட கணவன்மார்களாக அல்லாஹ் என்னையும் கணவன்மார்கள் அனைவரையும் நம்ம எல்லா ஆண்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பு தாய்மார்களே, அப்போ சந்தேகப்படக்கூடாது, சந்தேகப்படாமல் இருப்பான் யாருமா, நல்ல கணவன். எத்தனாவது அடையாளம்மா, 9வது அடையாளம். 10வது அடையாளம் எஃப்ருக்கு அவுகாத்தஹு அர்பான், அவனுடைய நேரத்தை 4 விதமாக பிரிச்சுக்கிடுவான். யாருடைய நேரத்தைமா, கணவன், நல்ல கணவன் தன்னுடைய நேரத்தை 4 விதமாக பிரிச்சுக்கிடுவான். ஒன்று, அல்லாஹ்வை வணங்குவதற்கு சில நேரங்களை பிரித்து கொள்வான். காலையில் சுபுகு தொழுகணும், சுபுகு தொழுதுட்டு தான் என்ன செய்வேன், மற்ற வேலைகளை நான் பார்ப்பேன். காலையில் கொஞ்சம் நேரம் குர்ஆன் ஓதணும், அப்போ அல்லாஹ்வுடைய வணக்கத்துக்காக கொஞ்சம் நேரம், அல்லாஹ்வுடைய வணக்கத்துக்காக கொஞ்சம் நேரம், இன்னென்ன நேரங்களில் நம்ம அல்லாஹ்வை நினைக்கணும், இதுக்காக நேரத்தை ஒதுக்கிடுவான் கணவன். நிறைய கணவன்மார்களை நம்ம பார்க்குறோம், கண்டிப்பாக நிறைய ஆண்களை நம்ம பார்க்குறோம். எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் கரெக்டாக தொழுதுருவாங்க, கரெக்டாக குர்ஆன் ஓதிடுவாங்க, கரெக்டாக திக்ர் செஞ்சுருவாங்க. அன்பு தாய்மார், இப்படிப்பட்ட கணவன்மார்கள் உங்களுக்கு அமைஞ்சிட்டா அதான் பெரும் பாக்கியம். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக்கங்க இன்ஷா அல்லாஹ். அப்படி ஒரு வேலை இல்லையானால் இந்த பழக்கத்தை உருவாக்குங்க இன்ஷா அல்லாஹ், இந்த பழக்கத்தை உருவாக்குங்க. அப்போ நல்ல கணவன் தனது நேரத்தை எத்தனை வகையாக பிரிச்சுக்கிறோமா, 4 வகையாக பிரிச்சுக்கிறோமா. 1வது, அல்லாஹ்வை வணங்குவதற்காக கொஞ்சம் நேரம். 2வது, லில் முஆமலா, உழைப்பதற்காக கொஞ்சம் நேரம், உழைப்பதற்காக, தொழில் பண்ணுவதற்காக, ஏதாவது உழைத்து சம்பாதிப்பதற்காக சிறிது நேரம். அன்பு தாய்மார்களே, அப்போ பகலில் இரவில் நான் என்னென்ன நேரத்தில் கடையில் இருக்கணும், எனக்கு அல்லாஹ் சொந்தமான கடையை கொடுத்துருக்குறானா, இல்லை கடையில் வேலை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துருக்குறானா, எந்த சொந்த கடையாக இருந்தாலும் சரி, வேலை பார்க்கக்கூடிய ஒரு கடையில் கூலிக்கு வேலை பார்க்கக்கூடிய வேலையாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு கம்பெனியில் ஒரு ஜாப்பில் இருந்தாலும் சரி, எந்த தொழிலில் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த தொழிலை ரசித்து செய்வான். அந்த தொழிலை செய்வதற்காக நேரத்தை ஒதுக்கி தொழிலில் ஆர்வமாக ஈடுபடுவான். இவன் நல்ல கணவன், நல்ல கணவன். அப்போ தொழில் செய்வதற்காக, சம்பாதிப்பதற்காக, உத்தியோகம் பண்ணுவதற்காக, தன் குடும்பத்துக்காக சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக கொஞ்சம் நேரங்களை 24 மணி நேரத்தில் கொஞ்சம் நேரங்களை ஒதுக்குவான். இது நல்ல கணவன். இந்த நேரம் நான் கடைக்கு போக வேண்டிய நேரம், இந்த நேரம் நான் இன்னும் கடைக்கு போக வேண்டிய நேரம், இன்னும் வியாபாரம் பார்க்க வேண்டிய நேரம், இப்படி நேரத்தை ஒதுக்கிடுவான். அந்த நேரத்தில் அந்த வேலையில் கரெக்டாக ஈடுபடுவான். தொழுகிற நேரத்தில் கரெக்டாக தொழுதுருவான், உழைக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக உழைச்சிடுவான். 3வது, ஃபில் கலாமி மா ஜவுஜா, மனைவிட்ட பேசுவதற்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கிடுவான். மனைவிட்ட பேசுவதற்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கிடுவான். வேலைன்னு வேலைக்கே போயிட்டு வேலை தொழுகை இப்படி வெளியிலேயே தன் நேரத்தை கழிச்சிட்டு நைட்டில் 12 மணி அல்லது 1 மணி அல்லது என்னம்மா இந்த மாதிரி நைட்டில் வந்து கொஞ்சம் நேரம் மனைவிட்ட என்ன ஏதுன்னு கூட கேட்காம சாப்பிட்றது, அப்படி படுத்து தூங்கிடு. அல்லாஹும்ம பிஸ்மிக்கா அமுத்து அஹியா. திரும்ப காலையில் எந்திரிக்கிறது, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி என்ன துஆமா அஹியானா பாதமா அமத்னா இலைஹின்னு சொல்லி எந்திரிச்சதோட ஒளி செஞ்சுட்டு தொழுகைக்கு வர்றது, திரும்ப உழைக்க போயிடுது. அப்போ மனைவிட்ட எங்கேருந்து பேச நேரம் கிடைக்கும்? அப்படி இருந்துட்டாலும் பரவாயில்ல, என்னம்மா தொழுகைக்கில் உழைப்பதில் நேரத்தை செலவழித்து மனைவிட்ட பேச நேரம் இல்லாமல் இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கலாம். ஆனால் இப்போ கணவன்மார்கள் என்னமா செய்கிறாங்க, வீட்டில் உட்காந்து செல்ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்குது. உங்களை பார்க்குற நேரம் கம்மி. மனைவியை பார்ப்பதற்காக, மனைவியிடத்தில் பேசுவதற்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கிடுவான். அந்த நேரத்தில் அந்த வேலையை மட்டும்தான் செய்வான். என்னப்பா கால் வலிக்குதுண்டியே, எப்படி இருக்கு? என்னப்பா வயிறு வலிக்குதுண்டியே, எப்படி இருக்கு? என்னப்பா தலை வலிக்குதுண்டியே, எப்படி இருக்கு? மாத்திரை போட்டியா? இப்போ எப்படி இருக்கு? ஆஸ்பத்திரி போகலாமா? எப்படி என்ன வரும்? நம்ம பிள்ளைக்கு என்ன செய்யலாம்? நம்ம பிள்ளையுடைய காரியம் என்ன? டெய்லி பேசணும். நமக்கு ஷரியத் சொல்லும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினமும் பேசுவாங்க. பேசுகிறதை நாங்கள் ரசனையோடு கேட்போம். நாங்கள் பேசுவதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க.
கணவன் பேசுகிறத நீங்களும் கேட்கணும், நீங்கள் பேசுகிறது அவரும் கேட்கணும். இது நல்ல கணவன் மனைவியினுடைய அடையாளம் என்பதை நமக்கு ஷரியத் சொல்லி காட்டுகிறது. எனவே மனைவியோடு பேசுவதற்காக கொஞ்சம் சிறிது நேரத்தை ஒதுக்கிக்கிடுவான், வேலைன்னு போயிடாமல். அடுத்து 4வதாக குழந்தைகளை பராமரிப்பதற்காக, குழந்தைகளை தர்பியத் செய்வதற்காக, குழந்தைகள்கிட்ட நல்ல ஒழுக்கங்களை கற்பித்து கொடுப்பதற்காக, அவங்கள்ட்ட நல்ல கேள்விகளை கேட்பதற்காக, கொஞ்சி விளையாடுவதற்காக. நிறைய கணவன்மார்களுக்கு நிச்சயமாக குழந்தைகளோட கொஞ்சி உலாவ நேரம் இல்லை, கொஞ்சி விளையாட நேரம் இல்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ நமக்கு ஷரியத் சொல்லி காட்டுகிறது, மனைவியோடு பேசி சிரித்து வாழ்வதற்கு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கணும். அதோடு மட்டுமல்லாமல் குழந்தை பிறந்துருச்சுன்னு சொன்னால் அந்த குழந்தை விஷயத்தில் கொஞ்சம் நேரத்தை நம்ம எடுத்துக்கிறணும். குழந்தைய கொஞ்சணும், குழந்தையோட விளையாடணும், குழந்தையோட பேசணும், குழந்தைகிட்ட கஷ்ட நஷ்டங்களை சொல்லணும். இப்படி எல்லாத்தையும் சொல்லி அந்த குழந்தையை தர்பியத்து நிறைந்த குழந்தையாக வளர்ப்பது ஒரு கணவனுடைய கடமை. அப்போ குழந்தைகளை தர்பியத் செய்வதற்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குவான். இந்த 4 பழக்கமும் யார்கிட்ட இருக்குமா? என்ன 4 பழக்கமா? 1வது கரெக்டாக தொழுதுருவான், அல்லாஹ்வை வணங்குவதற்காக சில நேரங்கள் 24 மணி நேரத்தில். 2வது உழைப்பதற்காக சில நேரங்கள் 24 மணி நேரத்தில். 3வது மனைவிட்ட பேசுவதற்காக சில நேரங்கள். 4வது என்னம்மா? குழந்தைகள்கிட்ட கொஞ்சி குழாவி விளையாண்டு அவர்களுக்கு நல்ல தர்பியத்தை கற்றுக் கொடுப்பதற்காக சில நேரங்கள். இப்படி 4 வகையாக தனது நேரத்தை பிரித்து அந்தந்த நேரங்களில் கரெக்டாக அந்த செயல்பாடுகளை ஈடுபடுவான். அன்பு தாய்மார்களே, இப்படிப்பட்ட கணவன் அமைந்து விட்டால், நேரங்களை வகுத்து செயல்படக்கூடிய ஒரு கணவன் அமைந்து விட்டால் அந்த கணவன் மிகப்பெரிய பாக்கியசாலி, அந்த கணவனை பெற்ற மனைவி மிகப்பெரிய பாக்கியசாலி. அன்பு தாய்மார்களே, அந்த கணவன் ஒரு நியமத் இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட கணவன்மார்களாக அல்லாஹ் எல்லா பெண் மக்களுடைய கணவன்மார்களையும் அமைத்து தந்துள்வானாக. அன்பு தாய்மார்களே, எத்தனாவது விஷயமா? 10வது விஷயம். 11வது விஷயம், வலா யஃப்திஷு பியதைஹி அலல் அனில் முஷ்கலாத் வலா யஃப்திஷு பியதைஹி. எந்த ஒரு விஷயத்திலையும் மனைவியை சோதித்து பார்க்க மாட்டான். எப்படிமா சோதித்து பார்க்கறது? ஒளிஞ்சு நின்று பார்க்கறது. எங்கே போகிறான்? வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சு நின்றுக்கிட்டு ரூமுக்குள்ளே தான் இருப்பான். ஆனால் ரூமுக்குள்ளே இருக்கிறது மனைவிக்கு தெரியாது, ரூமுக்குள்ளே இருப்பது மனைவிக்கு தெரியாது. இப்போ என்ன பேசுகிறா? ஒட்டு கேட்குறது. இந்த காரியத்தில் ஈடுபட மாட்டான். ஒட்டு கேட்குறது, வேவு பார்க்கறது, இது மாதிரி காரியங்களில் எந்த கணவன் ஈடுபடுறானோ அவன் கெட்டவன். ஒட்டு கேட்கறதும் ஒளிஞ்சு நின்று கவனிப்பதும், அதாவது என்ன செய்யணும்? ஒரு மனசில் ஒன்று உதிக்குது, உடனே கேட்டணும். எப்போ எங்கே போனேன், இவ்வளோ நேரம் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், இப்படி நமக்கு மனசு விட்டு கேட்டுடலாம். ஆனால் யார்கிட்ட பேசுகிறா, என்ன பேசுகிறா, அவங்க அம்மாட்ட பேசுகிறாள், அப்படி அம்மாட்ட என்னென்ன பேசுகிறா, அப்படி கவனிச்சுக்கிட்டே இருக்கிறது. தாயிட்ட பல விஷயங்கள் பேசுவாங்க, உடல் ரீதியான விஷயங்களை பேசுவாங்க மனைவிமார்கள். நிச்சயமாக தப்பாக ஒன்றும் பேசிட போகிறதில்லை, உங்கள் மனைவி தானே, அப்போ அவருடைய மனைவி தானே, தப்பாக ஒன்றும் நீங்களும் தப்பாக பேசிடக்கூடாது. அன்பு தாய்மார்களே, அப்போ கணவன், உண்மையான கணவன், நல்ல கணவன் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாமா? சோதித்து பார்க்க மாட்டான். சோதனைனா என்னம்மா? ஒட்டு கேட்பதின் மூலமாக, அதாவது ஒளிஞ்சிருந்து பார்ப்பதின் மூலமாக, இது மாதிரி ஒளிஞ்சிருந்து கேட்பது தான் ஒட்டு கேட்பது. இந்த மாதிரி காரியங்களில் அந்த கணவன் ஒருபோதும் ஈடுபட மாட்டான். நிச்சயமா நல்ல கணவன். நிச்சயமா அல்லாஹ் கணவன்மார்களை பாதுகாக்க வேண்டும். இது சில பேர்ட்டு இந்த பழக்கம் இருக்கு, உங்கள்கிட்ட சில நேரம் இந்த பழக்கம் இருக்கும். கணவன்மார்களுடைய செல்போன் எடுத்து நீங்கள் வேவு பார்க்கறதும், உங்கள் செல்ஃபோன் எடுத்து அவர் வேவு பார்க்கறதும் அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்பு தாய்மார்களே, என்னென்ன பேசியிருக்கிறாங்கிறது நம்ம அதாவது வேவு பார்த்தோன்னு வைங்களேன், ஷைத்தான் ஒரு கசப்பான எண்ணத்தை கொண்டு வந்துடுவான். ஏதாவது ஒரு சின்ன ஒரு புள்ளி விழுந்தாலும் அது வாழ்க்கையினுடைய பிரிவுக்கு காரணமாகிவிடும், அல்லது வாழ்க்கையினுடைய வெறுப்புக்கு காரணமாகிவிடும். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். எனவே நல்ல கணவன் ஒருபோதும் சோதிக்க மாட்டான். நிச்சயமாக ஒளிந்திருந்து சோதிக்க மாட்டான், ஒட்டு கேட்டு சோதிக்க மாட்டான். யாரம்மா? தன்னுடைய மனைவியை. இது 11வது விஷயம். 12வது விஷயம், லா யஸ்ஃபிரு இல்லா மா ஜௌஜத்திஹி வ அவுலாதிஹி. எங்கே போனாலும், சொந்த பந்தங்களுடைய வீட்டுக்கு போனால் அல்லது வெளியூருக்கு போனால், நிச்சயமாக எங்கே வெளியில் பயணப்படுவதாக இருந்தாலும் இவன் மட்டும் நண்பர்களோடு சேர்ந்து சுற்றி பார்க்க போகிறது, உங்களை விட்டுறது வீட்டில், அப்படி ஒருபோதும் அவன் பண்ண மாட்டான். சுற்றி பார்க்க போகிறதாக இருந்தால் அல்லது வெளியூர் பயணமாக, அதாவது அவனுடைய வியாபாரம் நோக்கமாக அல்லது வேறு அலுவல் நோக்கமாக போகாமல் சும்மா ஹாயாக சுற்றி பார்க்கணும்னு போகிறான். அப்படி சுற்றி பார்க்க போகும்போது உங்களை விட்டுட்டு போகக்கூடாது, உங்கள் குழந்தைகளை விட்டுட்டு போகக்கூடாது. அப்போ என்ன செய்யணுமா? சுற்றி பார்க்கணுன்னு வரும்போது வேறு யாரோட போகுவதை விட யாரோட போகிறதுமா? மனைவிமார்களோட போகிறது. எங்களோட உஸ்தாத் சொல்லுவாங்க, திருமணமானதுக்கு பின்னாடி மாத சம்பளத்தில் கொஞ்சம் சேர்த்து வைங்க,
கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சு வருஷத்துக்கு ஒரு தடவை எங்கேயாவது டூர் போங்க, ஹலாலான அடிப்படையில், பாதுகாப்பான அடிப்படையில் எங்கேயாவது டூர் போங்க. அந்த டூர் போவதில், நீங்கள் டூருக்காக மனைவியோட பிள்ளைகளோட பயணப்படுவதில் அல்லாஹ் உங்களுக்கு மனசு ஆரோக்கியத்தை வச்சிருக்கிறான், உடல் ஆரோக்கியத்தை வச்சிருக்கிறான். மனசுல உள்ள பாரமெல்லாம் குறைஞ்சு போயிடும், உங்களுக்கு மனைவிக்கும் குறைஞ்சு போயிடும், கணவனுக்கும் குறைஞ்சு போயிடும். ஒரு 2 நாள் 3 நாள் அல்லது ஒரு நாள், அதாவது நம்ம பிடிச்ச இடத்துக்கு, ஹலாலான இடத்துக்கு, பாவங்கள் நடக்காத இடத்துக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம டூர் போயிட்டு வர்றது. அன்பு தாய்மார்களே, இப்படி டூர் போகும்போது நிச்சயமாக மனைவியோட போகாமல், நிச்சயமாக குழந்தைகளோட போகாமல் தான் மட்டும் போகிறான் பாருங்களேன், அவன் கெட்ட கணவன். அவன் யாருமா? கெட்ட கணவன். மனைவியை விட்டு போட்டு அவன் வந்தாலும் சரி வராது. எங்கள் உஸ்தாத் சொல்லுவாங்க, எங்கள் உஸ்தாத் முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அவங்க வெளிநாட்டில் போகும்போது, வெளிநாட்டு அதாவது அமெரிக்கா சைடு, அது ஒரு ஊருக்கு என்ன செஞ்ச ஜமாத்தில் போயிருந்துருக்கிறாங்க. அப்படி ஜமாத்தில் போகும்போது சொன்னேன்னு என்னன்னு தெரியலாமா, திரும்ப நினைவுபடுத்திக்கங்க. ஒரு வண்டியில் காரில் போகிறாங்க. அப்படி காரில் போகும்போது டிரைவர் சீட்டுக்கு நேர மேலே ஒரு ஃபோட்டோ ஒன்று இருந்திருக்கு. அப்போ டிரைவர்கிட்ட அசத்து கேட்டாங்கன்னா, எங்கள் உஸ்தாத் மவுத்தாயிட்டாங்க, அவங்க நபருல்லாஹ் மறுக்கதவு ஒரு அருமையான பாடத்தை சொல்லி காட்டுவாங்க. டிரைவர்கிட்ட கேட்டாங்கன்னா, என்னென்னமா இந்த பொண்ணு யார், உங்கள் தலைக்கு நேரம் மாட்டி வச்சுருக்கிறீங்க, முன்னாடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த டிரைவர் என்ன சொன்னாரம்மா, இது என் மனைவி நான் டிரைவிங் பண்ணும்போது என்னை கண்ட்ரோல் பண்ணுவதற்காக, என்னுடைய மனைவி ஞாபகம் வரும்போது நான் என்னை கண்ட்ரோல் பண்ணி கொள்கிறேன். என் மனைவிக்காக நான் இருக்கிறேன். நான் வேகமாக போய் விபத்து ஏற்பட்டு நான் மௌத்தாயிட்டா என் மனைவிக்கு யார் இருக்கிறான், என் மனைவியை நான் நேசிக்குகிறேன், என் மனைவிக்காக நான் வாழ்கிறேன், என் மனைவிக்காகவே நான் இருக்கிறேன். எனவே என் மனைவியை நான் டிரைவிங் பண்ணும்போதும் அவளை பார்த்து என் வேகத்தை நான் கண்ட்ரோல் பண்ணிக்கொள்கிறேன், நிதானமாக நான் டிரைவிங் பண்ணுகிறேன், நிதானமாக நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொன்னபோது ஹஜ்ரத் ஆச்சரியம் தாங்க முடியல. வந்துட்டாங்க, தமிழ்நாடுக்கு வந்துட்டாங்க, திண்டுக்கலுக்கு வந்துட்டாங்க. தமிழ்நாடுக்கு வந்ததுக்கு பின்னாடி அங்கே ஒரு ஆட்டோவில் ஏறி வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. அப்போ ஆட்டோ டிரைவர்கிட்ட ஹஜ்ரத் கேட்டாங்களாம், ஏப்பா நான் வெளிநாடு ஜமாத்து போயிருந்தேன், அங்கே ஆண்கள் எல்லாம் தன் மனைவி ஃபோட்டோவை முன்னாடி மாட்டி வச்சுருக்கிறாங்க, என்ன விவரம்னு கேட்டேன். இந்த மாதிரி மனைவியை பார்த்தோன்னே எங்களுக்கு கண்ட்ரோல் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் அது மாதிரி ஏதோ ஃபோட்டோ எதுவும் மாட்டலையா அப்படின்னாங்கன்னா அந்த ஆட்டோ டிரைவர்கிட்ட. அப்போ அந்த ஆட்டோ டிரைவர் என்ன சொன்னாராம்மா, ஆட்டோ டிரைவர் என்ன சொல்லியிருப்பாருமா, அம்மா சொல்லுங்களேன், நான் கேட்குற கேள்வி உங்களுக்கு புரியுதா? ஆட்டோ டிரைவர் என்ன சொல்லியிருப்பாருமா? ஆட்டோ டிரைவர் சொன்னாரா, ஏங்க செத்துங்க, ஆட்டோ ஓட்டி நாங்கள் டிரைவிங் பண்ணும்போது நிம்மதியாக இருக்கிறோம், அந்த நிம்மதி அந்த ஃபோட்டோவை பார்த்து நாங்கள் தொலைக்கணுமா, அந்த நிம்மதியே அந்த ஃபோட்டோவை பார்த்து நாங்கள் தொலைக்கணுமா? நிச்சயமா அன்பு தாய்மார்கள் சிரிப்புக்காக சொன்னாங்க ஹஜ்ரத், ஆனாலும் கூட நிச்சயம் அதில் பலவிதமான பாடங்கள் இருக்குது. கண்டிப்பாக சில மனைவிமார்கள் எரிஞ்சு விழுகிறதன் மூலமாக, வீட்டுக்குள்ளே வந்தாலே எந்த விதத்தில் என்ன செய்யணுமா, ஒரு அனுசரணை இல்லாமல் நடக்கிறதன் மூலமாக, அதாவது தன்னுடைய முரட்டு சுபாவத்தின் மூலமாக கணவனுடைய வெறுப்புக்கு காரணமாகிடுவாங்க. கணவனுடைய வெறுப்புக்கு காரணமாகிட்டா எப்படி பயணங்களில் கூட்டு போவாங்க? அன்பு தாய்மார், அப்போ அது மாதிரி நடந்துக்கிறக்கூடாது. நீங்களும் நல்லா நடந்துக்கிறணும். அந்த நல்ல கணவனும் உங்களை விட்டுட்டு எங்கேயும் டூர் போகக்கூடாது கண்டிப்பாக. அப்போ டூர் போவதாக இருந்தால் நிச்சயமாக உங்களோட போகணும், மனைவிமார்களோடு போகணும். எந்த கணவன் மனைவிமார்களோட டூர் போகணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான பயணம் மனைவிமார்களோடு இருந்தது. பேர் குளிக்கு போடுவாங்க, யாருடைய பேர் வருதோ அந்த பேர் உள்ளவங்களை கூப்பிட்டுட்டு போவாங்க தன் துணைக்கு. அன்பு தாய்மார்களே, அப்படி மனைவிமார்களோட பிள்ளைகளோட பயணப்படுவது அது கல்புக்கு ஒரு ராகத், உடலுக்கு ஒரு ராகத்து கிடைக்கும் என்பதை நமக்கு ஷரியத் சொல்லுகிறது. எனவே நல்ல கணவன் ஒருபோதும் தனித்து பயணப்பட்டு டூர் போக மாட்டான். அவன் வெளியில் பயணப்பட்டு போனால் மனைவியோட போகுவான் என்பதை நமக்கு அதாவது மார்க்கம் எழுதி காட்டுகிறது. அன்பு தாய்மார்களே, எத்தனாவதுமா? 12. 13வது நிச்சயமாக நல்ல கணவன் தனக்கு சுற்றி உள்ளதை தன்னையும் சுத்தமாக வைத்துக்கொள்வதோடு, தன்னுடைய உடம்பையும் சுத்தமாக வைத்துக்கொள்வதோடு, தனக்கு சுற்றி உள்ளதையும் சுத்தமாக வைத்துக்கொள்வான். சுத்தமாக இருப்பான், சுத்தமாக இருக்கிறத விரும்புவான். ரூம் சுத்தமாக இருக்கணும், ஹால் சுத்தமாக இருக்கணும், அது மாதிரி முன்னாடி வராண்டா சுத்தமாக இருக்கணும், கேட் சுத்தமாக இருக்கணும், இதெல்லாம் தப்பு கிடையாது. அப்படி சுத்தமாக இருப்பதை விரும்பக்கூடிய கணவன் நல்ல கணவன் ஷரியத் சொல்லுகிறேன். அன்பு தாய்மார்களே, எங்கேயாவது ஒட்டடை இருக்குது அந்த கணவருக்கு பிடிக்காது, எங்கேயாவது அழுக்கு தெரியுது அந்த கணவருக்கு பிடிக்காது. அப்போ வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது, உடையை சுத்தமாக வச்சுக்கிறது, தன் புழங்கக்கூடிய இடங்களை சுத்தமாக வச்சுக்கிறது அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது நல்ல கணவன், அல்லது நல்ல கணவனுடைய அடையாளம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்துட்டாங்கண்டா வீட்டை கூட்டி சுத்தப்படுத்துவாங்க, வீட்டில் உள்ள சுவர்களை துடைத்து விடுவாங்க, வீட்டில் உள்ள பொருட்களை துடைப்பாங்க, சுத்தமாக வச்சுக்குருவாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்பு தாய்மார்களே, நல்ல கணவனுடைய அடையாளம் நிச்சயமாக தனக்கு சுற்றி உள்ள தன்னையும் தன்னுடைய உடையையும் தன்னுடைய
தனக்கு சுற்றி உள்ளதையும் கண்டிப்பாக சுத்தமாக வைத்துக்குருவாங்க நல்ல கணவன்மார்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அப்படிப்பட்டவர்களாக ஆகி தரட்டும் எல்லா கணவன்மார்களையும். அன்பு தாய்மார்களே, 14வது யுன்ஃபிகு அஹ்லஹு பிலா இஸ்ராஃபின், வீண் விரயம் இல்லாமல் தன்னுடைய குடும்பத்தினருக்கு தாராளமாக செலவு செய்வான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, மன் வஸ்ஸா அலா இயாலிஹி வஸ்ஸா அல்லாஹு லஹு, யார் தன் குடும்பத்துக்காக தாராளமாக செலவு செய்வாங்களோ அல்லாஹ்வும் தாராளமாக கொடுத்து கொண்டு இருப்பான். எப்போ தன் குடும்பத்துக்கு செலவு செய்வதை குறைத்துக் கொள்வானோ அல்லாஹும் கொடுப்பதை குறைத்துக் கொள்வான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே குடும்பத்தினருக்காக, வீட்டில் உள்ள மகளுக்காக, மருமகளுக்காக, மகனுக்காக, மருமகனுக்காக, மனைவிக்காக, தனக்காக, அம்மாவுக்காக, அத்தாவுக்காக, இப்படி வீட்டில் உள்ள எல்லாருக்குமாக யார் தாராளமாக செலவு செய்கிறாங்களோ, இஸ்ராஃப் இல்லாமல், வீண் விரயம் இல்லாமல், அப்படின்னு என்ன அர்த்தம்? வீண் விரயமாகக்கூடிய பொருள்களில் செலவழிக்காமல் நிச்சயமாக பயனுள்ள செலவாக தாராளமாக யார் செலவு செய்கிறாங்களோ வஸ்ஸா அல்லாஹு அலைஹி, அல்லாஹ் அவனுக்கு விசாலப்படுத்தி கொடுத்து கொண்டே இருப்பான். அல்லாஹ் அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் நம் கணவன்மார்கள் எல்லோருக்கும் தரட்டும் இன்ஷா அல்லாஹ். அன்பு தாய்மார்களே, அப்போ விசாலமாக செலவு செய்வான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, ஒரு கணவன் தன் பிள்ளைக்காக, தன்னுடைய மனைவி மக்களுக்காக நிச்சயமாக ₹1 செலவு செய்வது அது சதகா, தர்மத்தின் நன்மை பெற்று தரும் என்பதாக சொல்லுவாங்க. எனவே தாராளமாக செலவு செய்யக்கூடிய தன்மை நல்ல கணவன்கிட்ட இருக்கும். எத்தனாவது தன்மைமா? 14வது. 15வது தன்மை யகுஃபுல் அதா அன் ஜௌஜத்திஹி, தன்னுடைய மனைவியை விட்டும் நோவினை தருவதை தடுத்துக் கொள்வான், நீக்கிக் கொள்வான். மனைவிக்கு நோவினை தர மாட்டான், மனைவியினுடைய மனம் நோகும்படி நடந்து கொள்ள மாட்டான், மனைவிக்கு துன்பம் தர மாட்டான். நிச்சயமாக எப்படிமா துன்பம் தருவது? 3 விஷயத்தின் மூலமாக, மின் கல்வின் எண்ணத்தினால், வ ஃபஅலின் செயலினால், வ கௌலின் சொல்லினால். சொல், செயல், எண்ணம், இந்த 3 நாளும் கண்டிப்பாக மனைவிக்கு எந்த ரூபத்திலும் மனசுல கூட மனைவிக்கு பாதகமாக நினைக்க மாட்டான். நிச்சயமாக செயல்பாடு, எந்த செயல்பாடும் மனைவிக்கு பிடிக்காத செயல்பாடு இருக்காது. அது மாதிரி எந்த பேச்சும் மனைவிக்கு பிடிக்காத பேச்சு இருக்காது. அப்படிப்பட்ட கணவன்மார்கள் உங்களுக்கு அமைஞ்சிட்டா கோடான கோடி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக்கங்க இன்ஷா அல்லாஹ். அன்பு தாய்மார்களே, நீங்களும் அப்படி இருக்கணும், நல்ல கணவரும் அப்படி இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். நல்ல கணவர் எண்ணத்தால், செயலால், அதே மாதிரி சொல்லால், எல்லா வகையிலும் மனைவிக்கு துன்பம் கொடுக்காமல் நடந்து கொள்வான். அல்லாஹ் இதைத்தான் சொல்வான், ஆஷிருஹுன்ன பில் மாரூஃப், மனைவிமார்கள்ட்ட நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க. இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்வான், நிச்சயமா, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, இஸ்தௌசு பின் நிசாஇ ஹைரா, பெண்கள்கிட்ட நல்ல விஷயத்தை, நல்லதை நாடி நீங்கள் என்ன செய்யுங்க, வாழுங்க. பெண்களுக்கு நல்ல உபதேசம் செஞ்சுக்கிட்டே இருங்க, நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லுங்க. ஏன்னு சொன்னால் நல்ல விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. ஃபைன்னஹுன்ன ஹுலுக்ன மின் நல்ஐன், அந்த பெண்கள் விழா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவங்க. ஃபைன்னஹு அவ்வஜு, நிச்சயமாக அந்த விழா எலும்பு என்பது மனித உறுப்புகளிலேயே ரொம்ப கோணலானது, ரொம்ப கோணலான எலும்பு. அந்த கோணலான எலும்பிலிருந்து அல்லாஹ் பெண்களை படைச்சிருக்கிறான். எனவே அந்த பெண்களும் கோணல் புத்தி உள்ளவங்க. யார் சொன்னது? நான் சொல்லலாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, பெண்களும் கோணல் புத்தி உள்ளவங்க. அப்படியாம்மா? அல்ஹம்துலில்லாஹ், நல்ல புத்தி, நல்ல அறிவாற்றல் மிக்கவங்க நீங்கள், நல்ல பண்பாடு மிக்கவங்க நீங்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி ஏன் சொன்னாங்கன்னா, சில நேரம் உங்களுக்கு வரக்கூடிய அந்த கோபதாபங்கள், உங்களுக்கு வரக்கூடிய அந்த டென்ஷன்கள், இந்த நேரத்தில் கோணல் புத்தி வெளிப்பட்டுடும், இயற்கை புத்தி வெளிப்பட்டுடும். இதை ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, ஃபைன்னஹுன்ன அவ்வஜு ஷைஇன், நிச்சயமாக கோணல் எலும்பினால் படைக்கப்பட்டதினால் பெண் புத்தி எப்பவுமே அது கோணலாகத்தான் இருக்கும். ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு தன்மையை காமிச்சிருவாங்க. ஃபைன் தஹப்த துகீமஹு, அப்படி கோணல் புத்தி உள்ளவங்களை நீ சரியாக்கணும்னு நீ நினைச்ச முயற்சி பண்ணணும்னு சொன்னால், கசர்த்தஹு, கோணலா உள்ளதை சரியாக்கணும்னு நிமித்த நினைச்சா, கோணலா உள்ளதை நிமித்தினால் அது உடைந்து போகும். நிச்சயமாக கோணல் புத்தி உள்ள பெண்களை நீங்கள் அடைந்து அதன் மூலமாக நீங்கள் அதை நிமிர்த்தணும்னு நினைச்சா, அது சரி செய்ய நினைச்சா வாழ்க்கை முறிந்து போகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படி கோணல் புத்தி எடுத்தாலும் எடுத்தறிஞ்சு பேசுறாங்க, எதுக்கு எடுத்தாலும் என்ன செய்யறாங்கம்மா, ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, டென்ஷன் ஆகிட்டே இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவங்களோட நீங்க திருப்தியை வாழணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா கோணல் நீங்காது, ஆனா உங்க வாழ்க்கை பாதுகாக்கப்படும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க, வஸ்தௌசு பின் நிசாஇ ஹைரா, என்ன தப்போ அந்த தப்பை சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ எந்த கணவன் உங்கள்கிட்ட நீங்கள் கோபதாபமாக இருக்கும்போது, ஏப்போ கோவப்படுற, கோபத்தை விட்டுருப்பா, ஏப்போ டென்ஷன் ஆகுற, இதில் என்ன டென்ஷன் ஆக வேண்டியது, விட்டுருப்பா, டென்ஷன் வேணாம், கோபதாபங்கள் வேணாம் என்று சொல்லி மனைவிக்கு துன்பம், மீண்டும் அவள் கோவப்படுறா என்பதற்காக வேண்டி தானும் கோவப்பட்டு விடாமல், தானும் கோபமாக எடுத்தறிஞ்சு பேசிவிடாமல், கண்டிப்பாக மனைவிக்கு நல்ல விதமாக எடுத்து சொல்லக்கூடிய கணவன் நல்ல கணவன். எத்தனாவது பாயிண்ட்மா? 15வது பாயிண்ட். அப்போ நிச்சயமாக 15வது விஷயம், நல்ல கணவன் தன் எண்ணத்தால், தன் சொல்லால், தன் செயலால் மனைவிக்கு எந்த ரூபத்திலும் இடைஞ்சல் கொடுக்க மாட்டான்.
மாட்டான், துன்பம் தர மாட்டான் இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட கணவன்மார்களா அல்லாஹ் அதாவது அந்த அமையக்கூடிய கணவன்மார்களை ஆக்கி அருள் புரிவானாக. அமைந்த கணவன்மார்களை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பு தாய்மார்களை 16வது விஷயமா சொல்லி காட்டுவாங்க, யஸ்பிரு அலா அதாஹா வ தஹ்தமிலுஹு வ யஹ்தமிலுஹு வ யஸ்பிரு அலா அதாஹா. அதாவது மனைவியின் மூலமாக கிடைக்கக்கூடிய துன்பங்களை, மனைவியின் மூலமாக கிடைக்கக்கூடிய மன உளைச்சல்களை, மனைவியின் மூலமாக ஏற்படக்கூடிய துன்பமான விஷயங்களை அவன் பொறுமை செய்து கொள்வான். தஹம்மலஹு, மேலும் அதை சகித்துக் கொள்வான். பொறுமை செய்வதோடு சகித்துக் கொள்வான். அன்பு தாய்மார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்வாங்க, லா யஃபிருக்கு மூமினுன் மூமினத்தன், ஒரு ஈமான் உள்ள கணவன் ஒரு ஈமான் உள்ள மனைவியை வெறுக்க மாட்டான். அந்த மனைவி எதிர்த்து பேசுகிறாங்க, அந்த மனைவி எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, அந்த மனைவி ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே மனசு நோகும்படி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க என்பதற்காக வேண்டி அடியோடு வெறுத்து ஒதுக்கிட மாட்டான் நல்ல மூமின், ஒரு நல்ல கணவன். இன் கரிஹ மின்ஹா ஹுலுகன், ஒரு குணம் வெறுப்பாக இருந்தாலும் ரதிய மின்ஹா ஆகர், இன்னொரு குணம் திருப்தி நல்ல குணமாக இருக்கும். நல்ல குணத்தை பார்த்து நல்ல விதமாக வச்சுக்கோங்க உங்கள் மனைவியை, கெட்ட குணத்தை பார்த்து வெறுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்குமா? கணவன்மார்களுக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பழக்கம் உங்கள் கணவன்மார்கிட்ட இருந்தால், அதான் நீங்கள் திட்டுறீங்க சிரிச்சுக்கிட்டு போயிடார், எப்போ திட்டுற அப்படி சிரிச்சுக்கிட்டு போயிடார், போகிறாங்களாம்மா அப்படி ஒரு வேளை போய்விட்டார். நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்க அது சகிச்சுக்கிறார், ஏதாவது துன்பம் தரும்படி பேசுகிறீங்க அது மனசுக்குள்ளே பொறுத்துக்கிறார். அப்படிப்பட்ட கணவன் அமைந்துட்டால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள், அது அந்த கணவர் நல்ல கணவர். நல்ல கணவனுடைய அடையாளம், மனைவி திட்டும்போது, மனைவி ஏதாவது கோபப்படும் போது, மனைவி ஏதாவது சொல்லும்போது அதை பொறுத்து கொள்ளும் தன்மை உள்ளவர், அதை சகித்து கொள்ளும் தன்மை உள்ளவர் நல்ல கணவர். அன்பு தாய்மார்களே, ஒரு சஹாபி இருந்தாங்க. அந்த சஹாபியினுடைய மனைவி ரொம்ப அதிகமாக பேசினாங்க, அதிகமாக பேசுவாங்க, அதாவது சத்தத்தை உயர்த்தி பேசுகிறாங்க. அப்போ அந்த சஹாபி நேரம் உமர் ரலியல்லாஹு வர்றாங்க. உமர் ரலியல்லாஹு இப்போ ஜனாதிபதி. உமர் ரலியல்லாஹு யாருமா? ஜனாதிபதி. ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு வந்து தன்னுடைய மனைவியை பற்றி புகார் சொல்வதற்காக வர்றாங்க. என் மனைவி எனக்கு அடங்க மாட்டா, எப்போ பார்த்தாலும் எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்கிறா, கத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறா, சத்தம் போட்டு பேசிக்கிட்டே இருக்கிறா என்று புகார் கொடுக்க வர்றாங்க. வந்தால் உமர் ரலியல்லாஹுடைய வீட்டுக்குள்ளே உமர் ரலியல்லாஹுடைய மனைவி உமர் ரலியல்லாஹுவை பார்த்து, அதையும் அப்படி பண்ணீங்க, சட்டை எப்படி அழுக்காக்கி வச்சுருக்கிறீங்க ஊன்னு கத்திக்கிட்டு இருக்கிறாங்க, சத்தம் போட்டு கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்த சஹாபி அப்படி திரும்பிடுறாங்க. உமர் ரலியல்லாஹு வீட்டுக்கு உள்ளே போகலை, உமர் ரலியல்லாஹு கூப்பிட்டுலாம் பேசலை, முறையிடலை, அப்படி திரும்பிடுறாங்க. இதை கவனிச்சுட்டாங்க உமர் ரலியல்லாஹு. என்ன தோழரை வந்தீங்க, சலாம் கூட சொல்லாமல் திரும்பி போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த சஹாபி சொன்னாங்க, இல்லை அமீருல் முஃமினீன், இல்லை ஜனாதிபதி அவங்களே, ஒரு விஷயத்துக்காக நான் வந்தேன், அந்த விஷயத்தினுடைய பாடம் நான் கற்றுக்கொண்டேன், நான் திரும்பி விட்டேன் என்பதை அவர் சொன்னபோது, என்ன விஷயத்துக்காக வந்தீங்கன்னு கேட்டாங்க உமர் ரலியல்லாஹு. அப்போ அந்த சொன்னாங்க சஹாபி, இந்த மாதிரி என் மனைவி ரொம்ப பேசுகிறா, ரொம்ப சத்தம் போட்டு பேசுகிறா, எப்போ பார்த்தாலும் நொய்ந்துக்கிட்டே இருக்கிறா, எப்போ பார்த்தாலும் ஏதாவது இடைஞ்சல் தரும்படி பேசிக்கிட்டே இருக்கிற, மன நோகும்படி பேசிக்கிட்டே இருக்கிறா, இது விஷயமா அவங்கள்ட்ட சொல்லி அவளை கூப்பிட்டு ஏதாவது கண்டிக்க சொல்லலாம்னு வந்தேன். ஆனால் உங்கள் வீட்டில் வந்து பார்த்தா உங்கள் மனைவி உங்களை இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தால் பார்த்ததோடு, ஆஹா இது எல்லா வீட்லேயும் உள்ளது போல இருக்கு நினச்சி நான் பாட்டு திரும்பிட்டேன் என்று சொல்லும்போது உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, என்னுடைய ஹபீப், என்னுடைய தோழர் பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், லா யஃபுருக்கு மூமின் மூமினத்தன், ஒரு மூமின் இன்னொரு மூமினை வெறுத்து ஒதுக்க வேண்டாம். அவள்கிட்ட ஒரு குணம் பிடிக்கலையா, இன்னொரு குணம் திருப்தியாக இருக்கும், திருப்தியாக இருக்கிற குணத்தை வச்சு நல்ல முறையில் வாழுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. என் மனைவி என்னை எதிர்த்து பேசுகிறாள் தான், என் மனைவி என்ற சத்தம் போட்டு பேசுகிறாள் தான், ஆனால் அவள் கற்புல சுத்தமானவள், அவள் நடத்தையில் சுத்தமானவள், அவள் 5 நேரமும் தொழுகக்கூடியவள், தீனுள்ளவள், அல்லாஹுக்கு எந்த விதத்திலும் குறை செய்யாதவள், பிள்ளைகளோட விஷயத்தில் சரியாக நடந்துக்கிறாள், துவைச்சு கொடுக்கிறாள், அதே மாதிரி வீடை கூட்டுகிறாள், சமைச்சு கொடுக்கிறாள், இப்படி எல்லா நிறைய நல்ல காரியங்களை மனைவி பண்ணுறா. ஒரே ஒரு குறை சத்தம் போட்டு பேசிட்டு போகிறானே, என்ன பேசாமல் யாரும் பேச போகிறா, என்கிட்ட பேசாமல் யார்கிட்ட பேச போகிறா, பேசட்டுமே. எனவே நான் அவளுடைய நிறைய நல்ல குணங்களை நான் பார்த்து நான் சகித்து கொண்டு சில விஷயங்கள் சில நேரங்களில் அவள் என்னை கோபமாக பேசும்போது நான் பொறுமை செய்து கொண்டு சிரித்த முகமாக அவள்கிட்ட நான் தப்பை எடுத்து சொல்லி விலகி விடுவேன். அன்பு தோழரே, இதுதான் வாழ்க்கை என்பதாக சொன்னாங்க ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு. எனவே அன்பு தாய்மார்களே, உங்களுடைய கணவர் அவர்கிட்ட நீங்கள் நல்லா நடந்துக்கிறணும். ஒருவேளை நீங்கள் கோபதாபமாக இருக்கும்போது அவர் சகித்துக் கொள்கிறார், பொறுமை செய்கிறார் என்று சொன்னால் அன்பு தாய்மார்களே, நீங்கள் என்ன செய்யுங்க, அவரை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுங்க, மகிழ்ச்சி அடைங்க. கண்டிப்பாக அவர் மிகப்பெரிய நல்லவர், நல்ல தன்மை உள்ளவர், நல்ல தன்மை நிறைந்தவர் என்பதாக நமக்கெல்லாம் ஷரியத் எழுதி காட்டுகிறது. 17வது விஷயம், யஹ்ஃபில் உஷ்ரஹா, அதாவது தன் வீட்டு ரகசியங்களை பாதுகாப்பதோடு மனைவியின் ரகசியத்தை நல்ல கணவர் பாதுகாப்பார். நிச்சயமாக மனைவிட்ட உள்ள ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பிடிக்கலங்கிறதுக்காக வேண்டி மனைவியை பற்றி தப்பாக வெளியில் பேசிட மாட்டார், தவறாக தன் தோழர்கள்ட்ட பேசிட மாட்டார், தன்னுடைய குடும்பத்தில் பேசிட மாட்டார். அன்பு தாய்மார்கள், நல்ல கணவன் தன் மனைவியின் ரகசியங்களை பாதுகாப்பான். எத்தனாவது விஷயமா?
17. 18வது வயஷீரு ஃபில் அம்ரி, ஒவ்வொரு விஷயத்திலையுமே மஷூரா செய்து கொள்வார். ஒவ்வொரு விஷயத்திலையுமே கல்யாணம் பண்ண போகிறோம், கல்யாணம் பண்ண பிள்ளைக்கு இப்போ கல்யாணம் பண்ண போகும்போது உட்காந்து ஏப்பா இந்த மாதிரி கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம், என்னென்ன செய்யலாம், எவ்வளவு சமைக்கலாம், எத்தனை பேர் வருவாங்க, யாராருக்கு சொல்லலாம், இது ஏற்கனவே நம்ம மஷூராவில் இருக்கும். இது மாதிரி எல்லா விஷயத்துக்கும் அனைத்து விஷயங்களுக்கும் நீங்கள் அவர்கிட்ட மஷூரா பண்ணணும், அவர் உங்கள்கிட்ட மஷூரா பண்ணணும். ஒரு சால்னா வைக்க போகிறீங்க, ஏங்க என்ன சால்னா வைக்க, உங்களுக்கு பிடிச்ச சால்னாவை சொல்லுங்கள், அதை எப்படி வைக்க, இப்படி மஷூரா பண்ணிக்கணும். என்ன சமையலாக இருந்தாலும் சரி, என்ன சமையலாக இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட ஒரு மஷூரா, ஒரு ஆலோசனை நீங்களும் பண்ணணும், அவரும் பண்ணுவார். அப்படி நல்ல கணவர் உங்கள்கிட்ட மஷூரா செய்து முடிவெடுக்கக்கூடிய பழக்கம் நிச்சயமாக இருக்கும். சில நேரங்களில் நீங்கள் அறிவு திறனுமிக்கவர்கள் என்பதை பெருமானார் சொல்லுவாங்க. ஒரு பிரச்சனை, ஹுதைபியா உடன்படிக்கையுடைய நேரத்தில் ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைமா, உம்ராவுக்கு போக முடியாமல் போச்சு. நீண்ட சம்பவம் சுருக்கமாக சொல்கிறேன். உம்ராவுக்கு போக முடியலை. ஹுதைபியா என்ற இடத்துல என்ன செய்கிறாங்க, உம்ராவுக்கு வரவிடாமல் மக்காவாசியில் தடுக்கிறாங்க. அப்படி தடுத்த போது சரி போக வேணாங்கிற முடிவுக்கு வந்துடுறாங்க. அப்போ போக வேணாங்கிற முடிவுக்கு வந்தபோது உம்ராவுக்கு போனால் எப்படி மொட்டை அடிக்கணுமோ அதே மாதிரி மொட்டை அடிச்சுக்கிறோம்லாம். இங்கே ஹுதைபியாங்கிற இடத்துல மொட்டை அடிச்சுக்கிறோம், எல்லாரும் மொட்டை அடிங்க அப்படின்னு சொன்னபோது யாருமே மொட்டை அடிக்கலை. சஹாபாக்கள் யாருமே அவங்க சொல்ல கேட்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே பறந்து செய்யக்கூடியவர்கள். அந்த நேரத்தில் இல்லை யா ரசூலல்லாஹ், உம்ராவுக்கு போய்த்தான் ஆகுவோம், மக்காவுக்குள்ளே நாங்கள் நுழைஞ்சுதான் ஆகுவோம், உம்ரா இவங்க வரக்கூடாது, நம்ம வராமல் போயிடணுமா, உம்ராவுக்கு போய்த்தான் ஆகணும், அங்கே போய் தவாஃப் பண்ணி உம்ரா முடிச்சுட்டு தான் மொட்டை அடிக்கணும், அது வரைக்கும் நாங்கள் மொட்டை அடிக்க மாட்டோம் என்பதாக சஹாபாக்கள் சொல்லிட்டாங்க. அப்போ கவலையாக மனைவிட்ட வர்றாங்க. மனைவிட்ட சொன்னாங்க, எப்பா இந்த மாதிரி விவரம் எப்போவுமே சொல்கிறதை கேட்கக்கூடிய என் தோழர்கள் இந்த விஷயத்தில் உம்ராண்டு வரும்போது அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமை அல்லவா, அக்காரியம் அல்லவா, உம்ராண்டு வரும்போது இந்த விஷயத்தில் கொஞ்சம் சொல்ல கேட்க மறுக்கிற, மொட்டை அடிக்க சொல்லிட்டு அவங்க மொட்டை அடிக்க மாட்டுறாங்க, என்னப்பா செய்யலாம் அப்படின்னு மஷூரா கேட்கும்போது அந்த மனைவி சொன்னாங்க, ஏங்க நீங்கள் கவலைப்படுறீங்க, அத்தனை சஹாபாக்களுக்கு மத்தியில் நீங்கள் போயிட்டு நடுவில் உட்காந்து நீங்கள் ஃபஸ்ட்டு மொட்டை அடிங்க, நீங்கள் உங்கள் தலையில் உள்ள முடியை இறக்குங்க, மொட்டடிங்க, அப்புறம் பாருங்க என்ன நடக்குது. அப்படி போனாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சஹாபாக்களுக்கு நடுவில் உட்காந்தாங்க, மொட்டை அடித்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொட்டை அடிச்சுட்டாங்க. இனி என்ன, எல்லாரும் மொட்டை அடிச்சிட்டாங்க. இது யாருடைய மஷூராவினால் வந்ததுமா, மனைவியினுடைய மஷூராவினால். நல்ல மஷூராக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்களும் நல்ல மஷூரா சொல்லணும். உங்கள்கிட்ட கணவன் மஷூரா செய்கிறார், நல்ல மஷூராவை சொல்லணும். அன்பு தாய்மார்களே, இந்த மஷூரா கேட்கும்போது கோபப்படக்கூடாது, அதாவது கோபதாபங்கள் வரக்கூடாது. உதாரணத்துக்கு உங்களுடைய கணவன் வீட்டில் யாருக்காவது விசேஷம், அந்த வீட்டுக்கு என்னப்பா பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது என்ன பண்ண போகிறீங்க, ஏது பண்ண போகிறீங்க, செஞ்சதெல்லாம் பத்தாதா அப்படின்னு சொல்லிடக்கூடாது. பண்ணுங்க, அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான், ஏதாவது பண்ணுவான். அன்பு தாய்மார்கள், இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயமா மஷூரா பண்ணும்போது நல்ல மஷூராவை நீங்களும் சொல்லணும், அவரும் மஷூரா கேட்டு நடக்கணும். அப்படி மஷூரா கேட்டு நடப்பது நல்ல கணவனுடைய அடையாளம். எத்தனாவது பாயிண்ட்மா, 18வது பாயிண்ட். 19வது பாயிண்ட், லா எதிர்பு ஜவுஜத்தஹு, அதாவது தன்னுடைய மனைவியை அடிக்க மாட்டார். தன்னுடைய மனைவியை ஒருபோதும் அடிக்க மாட்டார். அடிக்காத கணவன் நல்ல கணவன், நம்ம நல்ல கணவன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான். நிச்சயமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, தப்பு செஞ்சால் எடுத்து சொல்லுங்கள், கேட்கலையா லேசாக ஒரு தட்டுங்க, கைர முபர்ரா, வலி ஏற்படுத்தாமல் அடிங்க. சொல்லக்கூடிய வார்த்தை எப்படிமா, ஆமாம் சொல்லக்கூடிய வார்த்தை நம்ம வலி ஏற்படுத்தாமல் அடிங்க. நிச்சயமாக அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, லா தஜ்லிது அஹதுக்கும் இம்ராத்தஹு, உங்களில் ஒருவர் உங்கள் மனைவி அடிக்காதீங்க. நிச்சயமாக எப்படிமா அடிக்கிறது, ஒரு மிருகத்தை அடிக்கிறது மாதிரி, ஒரு அடிமையை அடிக்கிறது மாதிரி, ஜல்தல் ஆப்து, ஒரு அடிமையை அடிக்கிறது மாதிரி போட்டு வெளுத்து கட்டாதீங்க. மனைவியை அடிக்கக்கூடியவன் அயோக்கியன், மனைவியை அடிக்கக்கூடியவன் மிக கெட்டவன். அன்பு தாய்மார்களே, அடி வாங்கும் அளவுக்கு நாமளும் நடந்துக்கிறக்கூடாது, அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். எனவே அன்பு தாய்மார்களே சொல்லுவாங்க, மனைவியை அவள் ஒரு தப்பும் செய்யலை, ஒரு தவறும் பண்ணலை, எந்த தப்பு செய்யலை, வேணும்னே போட்டு வெளுத்து வாங்குறான், வேணும்னே போட்டு அடிக்கிறான். நிச்சயமாக தன் சொல் கேட்கலங்கிறதுக்காக அடிக்கிறான். தன் சொல் கேட்கலன்ட்டு ஏன் கேட்கல, அது கணவன் சிந்திக்க வேண்டும். ஆனால் நிச்சயமாக உங்கள் மனைவி அடிக்காதீங்க. சும்மா யுஜாமியோ, பகலில் அடிச்சு போடுவீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பகலில் அடிச்சு போடுவீங்க, பிறகு ஆகிரில் யௌமி, இரவுல நைட்டில் அந்த நாளுடைய கடைசியில், அந்த கடைசி நேரத்தில் என்னப்பா ஒன்று அடிச்சுட்டேன்னா வலிக்குதா, நான் அடித்தது வலிக்குதா என்று அவளோடு கொஞ்சி குழாகுவீங்க. வெக்கமாக இல்லையான்னு கேட்குறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பகலில் அடிச்சு போட்டு நைட்டில் நீங்கள் போய் கொஞ்சி குழாவதுக்கு எப்படி மனசு வருது? எனவே அடிக்காதீங்கன்னு சொன்னாங்க. நல்ல கணவர் அடிக்க மாட்டார், நல்ல கணவர் என்ன செய்ய மாட்டார்மா, அடிக்க மாட்டார். அன்பு தாய்மார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, லா தத்ரிபு இமா அல்லாஹ்,
அல்லாஹ்வுடைய அடிமை பெண்களை, அந்த சாதாரண நல்லொழுக்கம் நிறைந்த அந்த பெண்களை லா ததிரிபு அடிக்காதீங்க. நிச்சயமாக அடிப்பது என்பது அது கெட்ட கணவனுடைய அடையாளம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் மூலமாக நமக்கெல்லாம் இமாம் பெருமக்கள் எழுதி காட்டுகிறாங்க. அன்பு தாய்மார்களே, அப்போ அடிக்காதுன்னு சொன்னது பின்னாடி எந்த சஹாபியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதின் மூலமாக தன் மனைவிமார்கள் அடிக்கிறதே கிடையாது. உமர் ரலியல்லாஹு அவங்க கொஞ்ச நாள் கழிச்சு ஓடி வந்தாங்க. என்ன யாரும் சொல்லலாம், அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, தப்பை கண்டிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, தப்பு செஞ்சு அடிக்கத்தானே வேணும். இப்போ தயிர்னன் நிசா, பெண்கள் எல்லாம் துணிச்சல் பெற்று விட்டார்கள், துணிஞ்சு தப்பு செய்கிறாங்க, தப்பு செஞ்சுட்டு எங்களை பார்த்து ஏளனமாக வேற பார்க்குறாங்க. நிச்சயமாக ஏளனமாக வேற பார்க்குறாங்க. தயிர்னன் நிசா, பெண்கள் எல்லாம் துணிச்சல் பெற்று விட்டார்கள் அப்படின்னு சொன்ன ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப அடிக்க அனுமதி கொடுக்குறாங்க. அடிங்க, ஆனால் வலி ஏற்படுத்தாமல் அடிக்கணும், காயம் ஏற்படுத்தாமல் அடிக்கணும். சரி, அடிக்கிறதுக்குள்ள ஒழுங்குமுறையில் சொல்லி காட்டுறாங்க. நிச்சயமாக படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி, தவறாக நடக்கும் பெண்களை திருந்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அடிக்கக்கூடிய நேரம் வரும்போது அடிக்கிறதுக்கு நீ யார், அடிப்பது கூடுமா? நிச்சயமாக அடிப்பவன் கெட்டவன், கெட்ட கணவன் என்பதை உணர்த்தி காட்டுவதோடு அப்படி அடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் வலி ஏற்படுத்தாமல் அதாவது உணர வேண்டும், தப்புங்கிறத உணர வேண்டும் என்பதற்காக வேண்டி லேச தட்டுங்க என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுவாங்க. அன்பு தாய்மார்களே, அப்போ திரும்ப அடிக்க ஆரம்பிச்சாங்க இந்த சஹாபாக்கள். எல்லா பெண்கள் 70க்கும் மேற்பட்ட சஹாபி பெண்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போராட்டம் பண்ணாங்க. யார் ரசூலல்லாஹ் அடிங்கன்னு அனுமதி கொடுத்துட்டீங்க, போட்டு வெளுத்து கட்டுறாங்க என் கணவன்மார்கள் எல்லாம் அப்படின்னு சொன்னபோது திரும்ப சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது லா எதுரிபு, ஒரு நல்ல கணவன், கண்ணியமான கணவன் தன்னுடைய மனைவியை அடிக்க மாட்டான், அடிக்கும் கணவன் நல்ல கணவனாக இருக்க மாட்டான் என்ற வார்த்தையாக சொல்லி காட்டுவாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பு தாய்மார்களே, அப்போ அடிப்பது என்பது நிச்சயமாக கணவன்ட்டு அடிக்கக்கூடிய பழக்கம் இருந்தால் அவன் கெட்ட கணவன், அடிக்காத கணவன், நிச்சயமாக அடிப்பதில் ஈடுபடாத கணவன் இது ஒரு நல்ல கணவன் என்பதை நமக்கு மார்க்கம் எழுதி காட்டுகிறது. அன்பானவர்களே, எத்தனாவது பாயிண்ட்டுமா? 20வது பாயிண்ட். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அப்படி ஒரு வேளை அடிக்க வேண்டியது வந்தால் நிச்சயமாக கன்னத்தில் அடிக்காதீங்க. லா ததிரிபுல் வஜ்ஹ லா எல்திமுல் வஜ்ஹ, கன்னத்தில் அடிக்காதீங்க. கன்னத்தில் அடி வாங்கினால் ரோஷம் அதிகமாகும், பிரச்சனையில் முத்தி போய்விடும். கன்னத்தில் அடிக்கக்கூடாது. நிச்சயமாக கன்னத்தில் அடிப்பவன் அது மிகப்பெரிய நோவினை சந்திக்க வேண்டியது வரும். ஏமா தலைப்பகுதியில் அடிக்கவே கூடாது. குறிப்பாக கன்னத்தில் சில நுண்ணிய நரம்புகள் இருக்கிறது. அந்த பகுதியில் அடித்தா அந்த காதுக்கு போக வேண்டிய நரம்பு, கண்ணுக்கு போக வேண்டிய நரம்பு, மூளைக்கு போக வேண்டிய நரம்பு, இந்த நரம்புகள் எல்லாம் இந்த கன்னத்துக்குள்ள வச்சிருக்கிறான் அல்ல. சின்ன நரம்புகள். கன்னத்தில் அடிச்சா பிள்ளையும் அடிக்கக்கூடாது, ஒரு கணவன் மனைவியும் அடிக்கக்கூடாது, யார் அடித்தாலும் கன்னத்தில் அடிக்கக்கூடாது. அப்படி கன்னத்தில் அடித்தா மூளை பாதிக்கப்படும், கண்ணு பாதிக்கப்படும், காது பாதிக்கப்படும், இப்படி பலவிதமான நோவிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. எனவே சொன்னாங்க கன்னத்தில் அடிக்காதீங்க, நிச்சயமாக கன்னத்தில் அடிப்பதை தவிர்த்துக்குங்க என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அன்பு தமிழ், அப்போ அடிக்கக்கூடாது. அப்படி ஒருவேளை அடித்தா வழி இல்லாமல் அடித்து திருத்துவதற்கு முயற்சி பண்ணுங்க தப்பு செய்யக்கூடிய பெண்களை. நிச்சயமாக அடிமையை அடிக்கிறது மாதிரி போட்டு வெளுத்து கட்டாதீங்க. அடிமையை அடிப்பது மாதிரி அடிக்கக்கூடிய கணவன்மார்கள் அது கெட்ட கணவன் என்பதை உணர்த்தி காட்டுவாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 20வதாக நமக்கு எழுதி காட்டுவாங்க, லா எலிலுமு ஜௌஜத்தஹு, அதாவது லா எலிலுமு ஜௌஜத்தஹு, தன்னுடைய மனைவிக்கு அநியாயம் செய்ய மாட்டான், தன்னுடைய மனைவிக்கு ஒருபோதும் அநியாயம் செய்ய மாட்டான். அநியாயம் செய்வதில் கட்டுப்பட்டது தான் அடியும். நிச்சயமாக அதே மாதிரி சொல்லுவாங்க, அநியாயம்னா என்ன, மனைவிக்கு எப்படி அநியாயம் செய்வது? மனைவியை அடிப்பது அநியாயம். ரெண்டாவது, மனைவிக்கு சொந்தமான பொருளை கேட்டு துன்புறுத்துவது. உன் காசை கொண்டா, உன் பணத்தை கொண்டா, உன்கிட்ட பணம் இவ்வளோ இருக்கல நீ தா, உன்கிட்ட நகை இவ்வளோ இருக்கல தா, அப்படி மனைவிக்கு சொந்தமான அஹ்து மாலஹா வதஹபஹா, மனைவி வைத்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தை வாங்குவது, அவள் வைத்திருக்கக்கூடிய தங்க நகைகளை கேட்பது. நீ தா, நீங்களா விருப்பப்பட்டு கணவனுக்கு கொடுக்குறீங்க, பாவம் கணவர் கஷ்டப்படுறார், இந்தாங்க நகை, விற்று போட்டு கடன் அடைங்க, விற்று போட்டு ஏதாவது தொழில் துறையில் பாருங்கள், அல்ஹம்துலில்லாஹ். அல்லது கணவன் உங்கள்கிட்ட கேட்குறார், எப்போ சொத்து அதாவது தொழில் செய்ய போகிறேன், ஏதாவது இருந்தால் கொடுக்குறியா, இல்லை யார்ட்டையாவது வாங்கிக்கட்டுமா கேட்குறாங்க. ஏங்க நீங்கள் யார்ட்டையும் போய் கேட்குறீங்க, இந்தாங்க எனக்கு சொந்தமான நகை, நீங்கள் யார்ட்டையும் போய் கேட்க வேணாம் அப்படின்னு நீங்களாக தூக்கி கொடுக்குறீங்க, அது வேறு விஷயம். ஆனால் கேட்டு வற்புறுத்துவது அநியாயம். நீ தந்து தான் ஆகணும், நீ கொடுத்து தான் ஆகணும், அப்படி கேட்டு வற்புறுத்துவது அநியாயம். இப்படி அநியாயம் பண்ண மாட்டாங்க. அநியாயம் பண்ணுவது பல வகை, அதில் நமக்கு எழுதி காட்டுவாங்க. ஒன்றாவது, நம்ம அடிப்பது அநியாயம், அந்த பொருளை வாங்குவது, அவளுடைய பொருளை வாங்குவது அநியாயம், அவருடைய நகையை கேட்டு வற்புறுத்துவது, துன்புறுத்துவது அநியாயம். நிச்சயமாக அந்த பெண்ணை அதாவது வேவு பார்ப்பது அநியாயம். அதே மாதிரி அந்த பெண்ணுடைய குடும்பத்திற்கு, அதாவது உன் அம்மாட்ட பேசக்கூடாது, உன் அத்தாட்ட பேசக்கூடாது, உன் அக்கா தங்கச்சிட்ட பேசக்கூடாது, உன் அம்மா வீட்டில் இருந்து உன் அக்கா தங்கச்சி வீட்டிலேருந்து யாரும் இங்கே வரக்கூடாது என்று சொல்வது அநியாயம். எந்த கணவன் உங்கள் அம்மாட்ட பேசாத, உங்கள் அத்தாட்ட பேசாத, உன் தாய் வீட்டுக்கு போகக்கூடாது, உன் தாய் வீட்டிலேருந்து யாரும் இங்கே வரக்கூடாது
வரக்கூடாது, சகோதரி இங்கே வரக்கூடாது அப்படின்னு எந்த கணவன் அல்லது கணவன் சார்ந்த குடும்பத்தினர்கள் உங்கள்கிட்ட சொல்லுவாங்களோ கண்டிப்பாக அந்த கணவன் கெட்ட கணவன், அந்த கணவன் கெட்ட கணவன். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பு தாய்மா, அல்லாஹ் செல்வத்தை கொடுத்துருக்கிறான், செலவழிக்க மனசு அல்ல, செலவழிக்காமல் கஞ்சத்தனம் பண்றான், இவன் அநியாயம் செய்கிறான். அதே மாதிரி தருக்குஹா முஅல்லகத்தன், ஒரு பெண்ணை தன் வீட்டில் அந்தரங்கத்தில் தொங்க விடுவர். நிச்சயமா அந்தரங்கத்தில் தொங்க விடுவதுன்னா என்னமா, யாருடைய அரவணைப்பும் இல்லாமல், யாருடைய அனுசரிப்பும் இல்லாமல், யாருடைய பேச்சுவார்த்தையும் இல்லாமல், எல்லோரும் அவளை விட்டும் ஒதுங்கும் விதமாக எல்லாரும் அவளை பார்த்தா ஒரு மாதிரியா பார்க்குறாங்க, குடும்பம் எல்லாம் அவளை பார்த்தா ஒரு மாதிரியா பார்க்குறாங்க, குடும்பத்தில் எல்லாம் நம்ம தப்பாக பேசி கண்டிப்பாக இவள் மேல் வெறுப்பை ஏற்படுத்தி அன்னஹா முஅல்லகத்தன், அந்தரத்தில் தொங்க விட்டவளை போன்று தன் மனைவியை நிச்சயமாக வைத்திருப்பவன் அது கெட்ட கணவன் என்பதை, அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அநியாயம் செய்யக்கூடிய கணவன் என்பதை நமக்கெல்லாம் உணர்த்தி காட்டுவாங்க. அந்த ஹதீஸின் மூலமாக இமாம் பெருமக்கள் உணர்த்தி காட்டுவாங்க. எனவே அன்பு தாய்மார்களே, உங்கள் கணவன் நல்லா வச்சுக்கிட்டார், உள்ளங்கையில் வச்சு தாங்குறார், உங்களுக்கு அனுசரணையாக இருக்கிறார், குடும்பமே எதிர்த்து நின்றாலும் கூட கணவன் உங்களை புறக்கணிப்பதில்லை, கணவன் உங்கள் மேலே பாசமாக இருக்கிறார். இப்படிப்பட்ட கணவர் பெரிய பாக்கியசாலி, உங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய நிச்சயமாக பாக்கியமானவர். அதுக்காக நீங்கள் நன்றி செலுத்திக் கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அன்பு தாய்மார், இது மாதிரி நிறைய விஷயங்கள். அப்போ மனைவிக்கு ஒருபோதும் அநியாயம் செய்ய மாட்டான். எத்தனாவது விஷயமா? 20வது விஷயம், மனைவிக்கு அநியாயம் செய்யாத கணவன் நல்ல கணவன். 21வது விஷயம் எழுதி காட்டுவாங்க, வலா யுஹின்ஹா, ஒருபோதும் மனைவியை இழிவுபடுத்த மாட்டான், கேவலப்படுத்த மாட்டான், ஒருபோதும் மனைவியை கேவலப்படுத்த விட மாட்டான், கேவலப்பட விட மாட்டான். நிச்சயமாக வீட்டில் உள்ளவங்க அல்ல அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க மனைவியை தப்பாக பேசுவதை கேட்டு ரசிக்க மாட்டான். இப்படிப்பட்ட யார் ரசிக்கிறானோ அப்படிப்பட்டவன் கெட்ட கணவனாக இருப்பான். அன்பு தாய்மார்களே, அப்போ அதாவது எத்தனாவதுமா? 21வது என்னம்மா? மனைவியை கேவலப்பட விடமாட்டான் என்பதாக நமக்கெல்லாம் எழுதி காட்டுகிறாங்க. அதே மாதிரி 22வது நமக்கு எழுதி காட்டுவாங்க, லா யபுலு அலைஹா சபீலன் லில் அதா, தப்பு கண்டுபிடிக்கணும் என்பதற்காக வேண்டி, அவளை ஏதாவது ஒரு விதத்தில் மாட்டிவிட வேண்டும் என்பதற்காக வேண்டி அங்கே கேமரா வைக்கிறது அல்லது ஏதாவது ஒரு வகை விதத்தில் அதாவது ஒரு பெண் நல்லவளாக இருக்கிறார், எங்கேயாவது தப்பு செய்ய மாட்டாளா, இவள்கிட்ட ஏதாவது தப்பு இருக்காதா என்பதாக தவறை தேடி அலைய மாட்டான். யாராவது தன் மனைவியை தப்பாக பேசிட மாட்டாங்களா, தப்பாக சொல்லிட மாட்டாங்களா, இப்படி விரும்பக்கூடிய கணவன்மார்கள் சில பேர் இருக்கிறாங்க. அன்பு தாய்மார்களே, இந்த மாதிரி தன்மை இருந்தால் அவன் நல்ல கணவனாக இருக்க முடியாது. நல்ல கணவன் ஒருபோதும் தன் மனைவிட்ட குறை இருக்கணும் என்பதை விரும்ப மாட்டான். நிச்சயமாக குறையில்லாமல் என் மனைவியை பார்க்கணும், குறையில்லாமல் என் மனைவியை நான் பார்த்து கொள்ளணும் என்பதாக விரும்புவான் நல்ல கணவன். எத்தனாவதுமா? 22வது. 23வது நிச்சயமாக யஹ்மிது வயஸ்னா ஜௌஜத்தஹு, தன்னுடைய மனைவியை புகழ்வான், தன்னுடைய மனைவியை பாராட்டுவான். ஷால்னா நல்லா இருக்குங்க, அது மாதிரி என்னம்மா நீங்கள் சமைச்ச உணவு நல்லா இருக்குங்க. மனைவி என்ன செய்வோமா? சமைச்ச உணவை பற்றி, ஷால்னாவை பற்றி புகழ்வார். அந்த நல்ல கணவர் சொல்லுவாங்க. அதான் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பாராட்டும் விதமாக கூப்பிடுவாங்க, யா ஆயிஷ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஆயிஷாவை சுருக்கி கூப்பிடுவாங்களாம், யா ஆயிஷ், சந்தோஷத்தில் பாராட்டும் விதமாக, யா ஹுமைரா, செக்கச்செவந்த பெண்ணு, செக்கச்செவந்த கண்ணம் உடையவளே, இப்படி பாராட்டி கூப்பிடுவாங்க. என் பேரை கூப்பிடும் போது அது எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். யா ஆயிஷா அந்த அஹப்பு இல்லையே மின் குல்லி ஷை, எல்லா விஷயத்தை விடவும் நீ எனக்கு ரொம்ப பிரியமானவங்க என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க. என்னை பாராட்ட எனக்கு அவ்வளவு என்ன செய்யும், இன்பங்கள், அதாவது அன்புகள் அதிகமாகும் என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுவாங்க. அன்பு தாய்மார், அப்போ நல்ல கணவர் என்ன செய்வாருமா? உங்களை பாராட்டுவாங்க. உங்கள் சமையலை நீங்கள் டீ போட்டு கொடுத்தார், டீ போட்டு குடிக்கும்போது என்ன செய்யணுமா? நல்லா இருக்கு, ஒருவேளை இனிப்பு கம்மியாக இருந்தாலும் நல்லா இருக்கு, சாயங்காலம் கொஞ்சம் உரப்பு கூட இருந்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்லி உங்களை பாராட்டும் குணமடைத்த கணவர் அமைவது மிகப்பெரிய நியாமத் என்பதை நமக்கெல்லாம் எழுதி காட்டுகிறாங்க. அதே மாதிரி 24வது எழுதி காட்டுவாங்க, லா யசுப்புஹா சப்பல் அப்து, அதாவது ஒருபோது மனைவியை வாய்க்கு வந்தபடி திட்டமாட்டான், திட்டுவதிலும் நிதானம். கண்டிப்பாக வாய்க்கு வந்ததையெல்லாம் அவன் மகனா இவன் மகனா அப்படியா இப்படியா, அதாவது மனைவியை திட்டும்போது அவங்களுடைய அம்மாவை இழுத்து திட்டுவது, அத்தாவை இழுத்து திட்டுவர், இது மாதிரி அவங்க உடன் பிறந்தவங்களை இழுத்து திட்டுவர். இந்த மாதிரி என்ன செய்யறதுமா? ஒருபோதும் தவறான முறையில் திட்ட மாட்டான். கண்டிப்பாக திட்டாத கணவன் நல்ல கணவன் என்பதை நமக்கெல்லாம் எழுதி காட்டுகிறாங்க. 25வது சொல்லுவாங்க, லா யக்தவு தவாசுல மாஹா, அவளை விட்டும் ஒரேடியாக விலகி போயிட மாட்டான். வெளிநாட்டில் போனான், வெளிநாட்டுக்கு உழைக்க போகிறான், வெளிநாட்டுக்கு போனதுலேருந்து ஃபோனே பண்ணுறது கிடையாது, ஏதாவது ஒரு தொடர்பு வச்சுக்கிட்டே இருப்பான். ஃபோன் மூலமாக, தபால் மூலமாக, இப்போ தபால் இல்லை
மெசேஜின் மூலமாக ஏதாவது ஒரு தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கும். மனைவிக்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பான், மனைவியோட தொடர்பு வச்சுக்கிட்டே இருப்பான். ஒரேடியாக எந்த விதத்திலும் தொடர்பு இல்லாமல் வாழ்பவன் நல்ல கணவன் கிடையாது. சில பேர் ஜமாத்தில் போயிடுவாங்க. சில பேர் ஜமாத்தில் போனால் மனைவிட்ட பேசினா வீட்டு ஞாபகம் வந்துடும் சொல்லி மனைவிட்ட பேசவே மாட்டாங்க. சில பேர் நினச்சிக்காங்கம்மா வெளியூர் பயணம் போயிடுவாங்க. வெளியூர் பயணம் போயிட்டா மனைவிட்ட சாப்பிட்டியா, என்ன செஞ்ச கேட்குறதே கிடையாது. அன்பு தாய்மார்களே, இப்போ அல்லாஹ் ஒரு ஃபோனுங்கிற சாதனத்தை கொடுத்துருக்குறான். அப்பப்போ என்ன செய்யணுமா, உங்கள் கணவன்மார்கள் உங்களை டெய்லி காலையில் சாயந்தரம் மதியம் தூங்க போகும்போது விசாரிக்கிறாங்க. எப்போ சாப்பிட்டியா, தூங்க போறியா, பிள்ளைங்க சாப்பிட்டாங்களா, டெய்லி ஃபோன் போடுறாங்க, டெய்லி வீடியோ கால் பண்ணுறாங்க, டெய்லி கால் பண்ணி விசாரிக்கிறாங்க. அன்பு தாய்மார்கள், நீங்கள் சலைஞ்சு போகாதீங்க, நொந்து போகாதீங்க. ஏன் தினமும் பேசிக்கிட்டு இருக்கிற மனுஷன் நம்ம கரெக்டாக தானே நடக்கிறோம் அப்படிலாம் நினச்சிடாதீங்க. அந்த கணவன் நல்ல கணவன், நல்ல கணவன், பாராட்டப்படக்கூடிய கணவன், நல்ல கணவன். இன்ஷா அல்லாஹ் அந்த கணவன் உங்களுக்கு அமைஞ்சிட்டால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க. இன்ஷா அல்லாஹ் யக்புலு ஹதியத்தஹ, மனைவி வாங்கி கொடுக்கக்கூடிய ஹதியா, அன்பளிப்பு. சின்ன மோதிரம் வாங்கி கொடுக்குறீங்க, ஏதாவது அன்பு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறீங்க. கிஃப்ட் வாங்கி கொடுத்தா என்ன இதுதானா அப்படின்னு கேட்க மாட்டான். அல்ஹம்துலில்லாஹ் மனைவி வாங்கி கொடுத்தது மோதிரமோ எதுவோ அந்த அன்பளிப்பை ஏற்றுக்குருவான், அன்பளிப்பை ஏற்றுக்குருவான். அன்பு தாய்மார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பழக்கம் இருக்கு. என்ன உணவை மனைவிமார்கள் சமைச்சு அன்பளிப்பாக ஹதியாவை கொடுத்தாலும், அதை உணவை கொடுத்தாலும் அதை நிச்சயமா மனமும் வந்து ஏற்றுக்குருவாங்க. சிரிச்ச முகமாக அதை வாங்கிக்கிடுவாங்க, சிரிச்ச முகமாக வாங்கிக்கிடுவாங்க. அன்பு தாய்மார்களே, 27வது எழுதி காட்டுவாங்க, லா யக்சுருல் கலாமமாக, மனைவிட்ட இருக்கும்போது பேச்சுவார்த்தையை குறைச்சிக்கிற மாட்டாங்க, பேசிக்கிட்டே இருப்பார் நல்ல கணவர். மனைவிட்ட இருக்கும்போது பேசிக்கிட்டே இருப்பார், அதாவது பேச்சை குறைத்து கொள்ள மாட்டார், பட்டும் படாமல் பேசுறது, கேட்டதுக்கு மட்டும் பதில். சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டேன். தண்ணி வேணுமா, இல்லை வேணாம். அதாவது டீ வேணுமா, போடவா வேணாமா, இல்லை வேணாம். இப்படி சுருக்கமாக கேட்குற கேள்விக்கு மட்டும் இப்படி பேச மாட்டான். சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டேன்ப்பா, இது வயிறு ஃபுல்லாக இருக்குது, நல்லா சாப்பிட்டேன்ப்பா, திருப்தியாக சாப்பிட்டேன், போதும் பசி இல்லை. இப்படி உங்களுக்கு அன்பாக பதில் சொல்கிறார் பாருங்களேன், இது நல்ல கணவர். கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்கிறார் அப்படின்னா உங்கள்கிட்ட பேசுகிறது அவருக்கு பிடிக்கல. நமக்கு ஷரியத் சொல்லும், மார்க்கம் சொல்லும். அப்படி ஒரு கணவர்கிட்ட அந்த பழக்கம் இருந்துச்சுன்னா பேச்சு கொடுங்க, நீங்கள் பேச்சு கொடுத்து அவர் பேசும்படி மாற்றுங்க. இன்ஷா அல்லாஹ் அவர் பேச்சை குறைக்கிறாருங்கிறதுக்காக வேண்டி நீங்கள் பேச்சை குறைச்சிட வேணாம். இன்ஷா அல்லாஹ் 28வது எழுதி காட்டுவாங்க, யதுல்லாஹ் ஹுப்பஹா ஃபித் துன்யா வல் ஆஹிரா, நிச்சயமாக அல்லாஹ் இடத்துல துஆ செய்வாங்க அந்த நல்ல கணவர். என்னென்னமா அல்லாஹ் இடத்துல துஆ செய்வாங்க, யா அல்லாஹ் என் மனைவி மக்களை, என்னுடைய மனைவியை, என்னுடைய மக்களை நீ நல்ல முறையில் வாழவை, அவங்களுடைய பிரியத்தை எனக்கு நசீபாக்கு. என் மனைவிக்கு பிடித்தமாக நான் வாழணும், அவளுடைய பிரியத்துக்கு தகுந்த மாதிரி நான் வாழணும். அல்லாஹ் என் மனைவியை கண்குளிர்ச்சியாக ஆக்கிவை, இந்த உலகத்திலும் அவள் எனக்கு கண்குளிர்ச்சியாக இருக்கணும், நாளை மறுமன் நாளும் எனக்கு கண்குளிர்ச்சியாக இருக்கணும். இப்படி துஆ செய்வது நல்ல கணவனுடைய பழக்கமாக இருக்கும். இதை அல்லாஹ் சொல்லி காட்டுவான் குர்ஆன் ஷரீஃபில், வல்லதீன யகூலூன ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. வல்லதீன யகூலூன, நல்ல கணவன்மார்கள் சொல்வார்கள், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார்கள், ரப்பனா ஹப் லனா, எங்களுடைய இறைவா எங்களுக்கு அன்பளிப்பாக கொடு, மின் அஸ்வாஜினா, எங்கள் மனைவிமார்கள் மூலமாக எங்களுக்கு அன்பளிப்பாக கொடு, துர்ரியாத்தினா, எங்களுடைய மனைவிமார்கள் மூலமாக நாங்கள் பெற்றெடுத்த குழந்தைகள் மூலமாக எங்களுக்கு அன்பளிப்பாக கொடு, குர்ரத் அயுனின், கண்குளிர்ச்சியை அன்பளிப்பாக கொடு. என் மனைவி மூலமாக எனக்கு கண்ணுக்கு குளிர்ச்சி ஏற்பட வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் மூலமாக என்னுடைய கண்ணுக்கு குளிர்ச்சி ஏற்பட வேண்டும், என் உள்ளமெல்லாம் குளிர்ந்து போக வேண்டும். நிச்சயமாக இப்படிப்பட்ட பாக்கியத்தை குழு என்று அல்லாஹ்ட்ட துஆ கேட்கும் பழக்கம் நல்ல கணவன்மார்கள்ட்ட இருக்கும் என்பதை அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். எனவே உங்கள் கணவன்மார்கள் அல்லாஹ்ட்ட துஆ செய்யக்கூடிய பழக்கமுடையவங்களாக இருக்கிறாங்க, தஹஜ்ஜுத் தொழுகிறாங்க, துஆ செய்கிறாங்க, நிறைய ஒளி செஞ்சுட்டு துஆ செய்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் அவங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள், அவங்களை போற்றி புகழுங்கள். அவங்க நல்ல கணவன்மார்களுடைய அடையாளம் என்பதை நிச்சயமாக நமக்கெல்லாம் மார்க்கம் எழுதி காட்டுகிறது. எனவே இந்த 28 அடையாளங்கள் எந்த கணவன்கிட்ட எந்த ஆண்கிட்ட இருக்குமோ நிச்சயமாக அந்த ஆண் அந்த பெண்ணுக்கு அமையக்கூடிய கணவனாக நல்ல கணவனாக இருப்பான். இந்த 28 அடையாளங்களுக்கு மாற்றமானது இருந்தால், நம்ம சொன்ன அடையாளங்கள் இருக்கு பாருங்களேன், நிச்சயமாக எதுவெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னமோ அது இருந்தால், எதுவெல்லாம் இருக்கணும்னு சொன்னமோ அதுவெல்லாம் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக அவன் கெட்ட கணவன். அல்லாஹ் பாதுகாக்கும். நல்ல கணவன்களிலேயே கெட்ட கணவன் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆண்களை பெண்களுடைய நல்ல கணவன்மார்கள் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அதே மாதிரி பெண்களை நல்ல ஆண்களுடைய நல்ல மனைவிமார்களாக அல்லாஹ் ஆக்கி தந்தல் புரிவானாக. ஆண்களுக்கு பெண்களையும் பெண்களுக்கு ஆண்களையும் கண்குளிர்ச்சியாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக.
திருமணம் முடித்தவர்களுக்கு அல்லாஹ் கணவன் மனைவியாக கண்குளிர்ச்சியோடு வாழக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. எந்த பிள்ளைகள் எல்லாம் திருமணம் முடிக்கக்கூடிய தருணத்தில் இருக்கிறீங்களோ மாப்பிள்ளை பார்த்துருப்பாங்க, அல்லாஹ் மாப்பிள்ளை பார்த்து அந்த மாப்பிள்ளை அமையக்கூடிய மாப்பிள்ளையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்குளிர்ச்சியான மாப்பிள்ளையாக, நல்ல மாப்பிள்ளையாக, இத்தனை அம்சங்களும் நிறைந்த ஒரு மாப்பிள்ளையாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. எந்த பொண்ணுக்கு இன்னும் மாப்பிள்ளை அமையலையோ அப்படிப்பட்ட பெண்களுக்கு அல்லாஹ் சாலிஹான மாப்பிள்ளைகளை அமைத்து தந்து, மணமகன்களை அமைத்து தந்து, சாலிஹானவர்களாக இவங்களும் சாலியாக, அந்த கணவன்மார்களும் சாலியாக வாழ்ந்து ஒருவருக்கொருவர் கண்குளிர்ச்சியாக உள்ளம் சந்தோஷமாக வாழ்வதற்கு வாய்ப்பினை அல்லாஹ் பெண் மக்களுக்கும் அவர்களை கரம் பிடிக்கக்கூடிய ஆண் மக்களுக்கும் அல்லாஹ் தந்தருளி கணவன் மனைவியாக, நல்ல கணவனாக, நல்ல மனைவியாக வாழும் காலமெல்லாம் வாழ்ந்து சொர்க்கத்திலும் கணவன் மனைவியாக வாழக்கூடிய வாய்ப்பை ஈமானுள்ள ஆண்களுக்கும் ஈமானுள்ள பெண்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தல்வானாக என துஆ செய்தவனாக நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.